நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த சாப்டர் 8 A to Z உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். நான் என்னுடைய பைச்சாம்பில் நான் வந்து போய்க்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா பைத்தானில் நீங்கள் டபுள் கோட்ஸில் கிரியேட் பண்ணிக்கலாம், சிங்கிள் கோட்ஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிபிள் கோட்ஸில் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் தான். ஸோ A ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ், B ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ், C ஈக்குவல் டு ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ யூஸ்வலி நம்ம ட்ரிபிள் கோட்ஸில் நம்ம எதுக்கு ஸ்ட்ரிங் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங்காக தான் நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாட் ஜஸ்ட் வெல்கம், நீங்கள் அடுத்தடுத்த லைனில் நீங்கள் வந்து சொல்லணும்னா வணக்கம், ஹலோ, கிரீட்டிங்ஸ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 லைன் வச்சிருக்கேன். எனக்கு அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் அடுத்தடுத்த லைனில் ஒவ்வொரு வேர்டும் எனக்கு அடுத்தடுத்த லைனில் வரணும். ஸோ அதனால தான் அதை நான் ட்ரிபிள் கோட்ஸில் வச்சிருக்கேன், மல்டி லைன் ஸ்ட்ரிங்காக. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. பிரிண்ட் A, பிரிண்ட் B, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் C. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு வெல்கம் பார்த்தீங்கன்னா இந்த A கிட்டேருந்து வருது, அடுத்த வெல்கம் B கிட்டேருந்து வருது, அடுத்து வர 4 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. ஸோ இப்போ எல்லாத்தோடைய டைப் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டைப் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். 7th லெசனில் படிச்சிருப்போம். ஸோ நான் ஐம் ஜஸ்ட் ஏக்கும் சிக்கும் மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிக்கு மட்டும் நம்ம அப்படியே ஸ்ட்ரிங்கே பிரிண்ட் பண்ணிடலாம். ஈவன் எதுக்கு அதை மட்டும் விட்டு வச்சுட்டு அதையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டைப் ஆஃப் வந்து என்ன டைப்னு சொல்லலாம். ஸோ இது மூணுத்தோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ கிளாஸ் எஸ்டிஆர்னு நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிபிள் கோட்ஸோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா மல்டிலைன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தால் அது வந்து ஸ்ட்ரிங். ஸோ வெல்கம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ என்ன டவுட்னா, நான் இதெல்லாமே எடுத்துடுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஏன்னு மட்டும் ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நான் வந்து என்னோட ஸ்ட்ரிங்கில் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் என்ன கோட்ஸ் யூஸ் பண்ணுறது? அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ன கோட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் இதோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். ஸோ பைத்தானில் கேரக்டர்னு ஒரு தனி டேட்டா டைப் கிடையாது, அதையுமே நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதனுடைய டைப்பும் ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸை நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இட்ஸ் ரைனிங், இதை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் கோட்ஸ் இட்ஸ் ரைனிங். ஸோ இதுதான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கோட்ஸ்குள்ளே கொடுத்ததே எனக்கு வரணும்னு நான் வந்து நினைக்கிறேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது, அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல் எஸ். இந்த எரர் ஏன் வருதுன்னா, ஸோ சிங்கிள் கோட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் கோட் எங்கே முடியுது? இங்கே முடியுது. அப்போ ஐடின்றதோடய முடிஞ்சிருது. இங்கே பாக்கி உள்ளது பாருங்க, இங்கே ஒன்று ஸ்டார்ட் ஆகியிருக்கு, பட் அதுக்கான க்ளோசிங் பாயிண்ட் இல்லை. ஸோ இந்த ஒரு இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் வே நம்ம உள்ள சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்மளோட ஸ்ட்ரிங்குக்குள்ள, அதனால வெளியே வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்னுடைய யூஸ் கேஸ் பாருங்களேன், பிரிண்ட் ஹலோ யூசர். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய யூஸ் கேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹலோ யூசர்ன்றதுல என்னுடைய அவுட்புட்டில் யூசர் மட்டும் டபுள் கோட்ஸில் வரணும். ஸோ இப்படி நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா 2 வகையில் பண்ணலாம். ஸோ ஒன்று என்ன பண்ணலாம், வெளியே வந்து சிங்கிள் கோட்ஸ் நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ வெளியே சிங்கிள் கோட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹலோ யூசர்னு வந்துடும். அப்படி இல்லைனா வெளியே நீங்கள் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் கூட நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ எனக்கு ஹலோ யூசர்னு வந்து, ஸோ இந்த ட்ரிபிள் கோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் ட்ரிபிள் கோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 3 டபுள் ட்ரிபிள்ஸ் கோட்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு சம்திங் இங்கே எனக்கு நடக்குது. ஸோ என்ன நடக்குது, ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன், மை பேட். ஸோ ஹலோ யூசர், ஓகே ஸ்பேஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ யூசர்னு வந்துருச்சு. ஸோ நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸை நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம்ப்பா. இப்போ இதை நம்ம இன்னொரு வகையில் கூட நம்ம இப்போ இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இங்கே இந்த கொட்டேஷனோட பர்பஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஸ்டார்டிங் எண்டிங் சொல்கிறது இல்லை, எனக்கு என் டெக்ஸ்ட்லேயே வரணுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணால் பேக்ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். ஸோ சிமிலர்லி இந்த அலோ யூசர் பிரிண்ட் பண்ணுற கேஸில் கூட பார்த்தீங்கன்னா
பிரிண்ட் ஆஃப் ஹலோ யூசர். ஸோ இங்கே பாருங்க, எனக்கு இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரிங்லேயே வரணும், அதே மாதிரி இதுவும் என்னோட ஸ்ட்ரிங்லேயே வரணும். ஸோ இப்போ பாருங்க எனக்கு ஹலோ யூசர்னு வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு பேசிக்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கோட்ஸ்லேயும் இருக்கலாம், டபுள் கோட்ஸ்லேயும் இருக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் வந்து மல்டிலைன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் உங்கள் ஸ்ட்ரிங்குக்குள்ள சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்னு மாறி மாறி வருதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். உள்ள சிங்கிள் கோட் இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸில் போட்டுக்கணும், உள்ள டபுள் கோட்ஸ் இருந்துச்சுன்னா சிங்கிள் கோட்ஸில் போட்டுக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி எஸ்கேப் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், இந்த பேக் ஸ்லாஷ் போட்டு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேலிட் ஐடியா தான். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு நம்பரிங் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெல்கம்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வெல்கம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு வெல்கம், நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். எனக்கு வெல்கம்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா லென் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் கொடுப்போம், லென் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு அதோட லென்த் கிடச்சிரும், A7. இங்கே ஸ்ட்ரிங் தான் இல்லை, நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம், ஏ கூட வச்சுக்கலாம். தட் பர்ஃபெக்ட்லி மேக் சென்ஸ். ஸோ ஸ்டில் எனக்கு அந்த 7 தான் கிடைக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு பொசிஷன் இருக்குல்ல W, இந்த W நம்ம எப்படி சொல்லுவோம்னா 0ன்னு சொல்லுவோம், E-யை 1ன்னு சொல்லுவோம், இவனை 2, இவனை 3, இவனை 4, இவனை 5, இவனை 6. இது வந்து இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. இதுவே ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் நீங்கள் பண்ணணும்னா we will go from -1, லாஸ்ட்லேருந்து வருவோம். ஸோ லாஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா -1, லாஸ்ட்டுக்கு முன்னாடி கேரக்டருக்கு -2. இப்போ இதை நம்ம W மட்டும் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்லிட்டேன் அதுக்கு பொசிஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரமேஷாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரமேஷோட ரோல் நம்பர் ஒரு 5ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரோல் நம்பர் 5 அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு ரமேஷ் வருவார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூட பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 0. ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் A ஆஃப் 0ன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு W மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ அதே இது நீங்கள் இந்த நெகட்டிவ் பொசிஷன்லேருந்தும் பார்க்கலாம். நெகட்டிவ் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா A ஆஃப் -7. ஓகேவா? அப்படின்னாலுமே அதே W தான் வருமா? ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்குமே நமக்கு வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸிங் நம்ம வந்து கொடுத்துரும். லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு LEN ஆஃப் அந்த வேரியபிள் நேம் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை டிராவர்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங்கை டிராவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார் லூப்பில் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. எப்படின்னா ஃபார் கேரக்டர், இந்த CHக்கு பதிலாக நீங்கள் I கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேரியபிள் நேம் போட்டு பிரிண்ட் A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேரக்டரும் வரிசையாக, நாட் A, CH. ஸோ இந்த ஏன்ற வெல்கம்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துகிட்டு வரும். ஃபர்ஸ்ட் W தூக்கி CHக்கு கொடுக்கும், அடுத்து E தூக்கி CHக்கு கொடுக்கும், அடுத்து L தூக்கி CHக்கு கொடுக்கும். எது வரைக்கும் ரன் ஆகும்னா ஏல இருக்க எல்லாமே முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் CHக்கு விழுகும். அந்த CHை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வெல்கம்னு வந்துருச்சு. இப்போ இதை வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம்? இந்த லூப்பிங்லாம் நம்ம வந்து 6th லெசனில் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து படிச்சிருந்தோம். அதை உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் வேரியபிள் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். என்னோட ஸ்டார்டிங் I வந்து 0. நான் I வந்து எது வரைக்கும் போகணும்னா, எத்தனை ஐட்ரேஷன் நான் போகணும்னா, எனக்கு பாருங்க மொத்தம் 7 லென்த் இருக்கு. அப்போ while I is less than 7 நான் கொடுப்பேன். ஏன் less than 7 கொடுக்குறேன்னா 6 வரைக்கும் வருமா less than 7 கொடுத்தா? ஸோ அப்போ தான் 0லேருந்து 6 வரைக்கும் என்னால் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த 7ன்றதை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நான் 7 வச்சு பண்ணி காட்டுறேன். அடுத்து அந்த 7 நம்ம லென்த்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? பிரிண்ட் சும்மா ஹலோன்னு இப்போ வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு வாட்டியும் ஐயை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். I = I+1. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு 7 வாட்டி ஹலோ வரணும். வந்திருக்கா? 7 வாட்டி வரும். ஓகே, இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் ஹலோ நம்ம என்ன பண்ணலாம்? பிரிண்ட் A ஆஃப் I நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். A ஆஃப் I பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வெல்கம்னு எனக்கு வந்து வந்துச்சு. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த 7ன்றதை நம்ம ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லென் ஆஃப் உங்களுடைய வேரியபிள் நேம் லென் ஆஃப் ஏன்னு நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ அப்படி கொடுத்தாலுமே உங்களுக்கு ஸ்டில் வெல்கம் தான் வரும். ஸோ இப்போ இந்த வெல்கம்ன்றது ஒரே லைனில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கமா போட்டு end = அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்கம்ன்றது ஒரே லைனில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ட்ராவர்சிங். ஸோ இப்படி நம்ம லெஃப்ட் டு ரைட் இந்த டைரக்ஷனில் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம். இப்போ ரைட் டு லெஃப்ட் ரிவர்ஸ் ஆர்டரில் வர்றதுக்கு நம்ம இப்போ லாஜிக் எழுத போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் சின்னதாக ஓரமாக உங்களோட ஆன்சர் பேப்பரில் பென்சில் எழுதிக்கோங்க, எழுதிட்டு அழைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா we are starting from -1.
ஸோ -1 -2 -3. ஸோ நம்பர் லைன் படி உங்களுக்கு தெரியும் -1 தான் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர், -2 அதை விட சின்னது தான். ஸோ இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா -7. ஸோ நீங்கள் ரைட்டு டு லெஃப்ட் வரீங்கன்னா யூ ஆர் பேசிக்கலி கம்மிங் இன் அ டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் எப்படி எழுதணும்னா while என்னுடைய I வந்து greater than or equal to len of a வரைக்கும் வரலாம். அதாவது இதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன். கண்டிஷன் என்னன்னா I greater than or equal to -7. ஓகேவா? ஒவ்வொரு வாட்டி பண்ணும் போதும் நான் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த வாட்டி a of I நான் டைரக்டாக பிரிண்ட் பண்ணிட்டு இந்த வாட்டி ஐயை வந்து மைனஸ் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் -1 இருக்கு. நீங்கள் I equal to I plus 1 நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எடுத்தோன்னா உங்களுக்கு -1 + 1 0 ஆகிடும். ஸோ -1க்கு அடுத்து 0 பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ அது உங்களுக்கு தப்பாக வரும். நீங்கள் I equal to -1 போட்டிங்கன்னா தான் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் நெகட்டிவ்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். -1ஓட -1 ஆட் பண்ணால் -2. ஸோ -2ஓட -1 ஆட் பண்ணால் -3 -4 அப்படி -7 வரைக்கும் வரும். அடுத்து -1 நீங்கள் ஆட் ஆச்சுன்னா -8 வரும். ஸோ -8 வந்து கிரேட்டர் than or equal to -7 கிடையாது. -8ன்றது வந்து சின்ன நம்பர் -7 விட. அதனால என் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு எதுவுமே வரல. ஒய் எனக்கு எதுவுமே வரல. சம்திங் நம்ம ஏதோ எரர் பண்ணியிருக்கோம். ஸோ வில் ட்ரை டு டீபக். சாரி, I is greater than or equal to நம்ம கண்டிஷனே பாருங்க நம்ம எப்படி பண்றோம். -1 greater than or equal to -7. Yes, correct. So print of a of I. So a of I போது a of -1 வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டிஷன் எனக்கு வரானா less than or equal to, சாரி இங்க பாருங்க லென் ஆஃப் நம்ம -7க்கு பதிலாக வெறும் லென் ஆஃப் ஏ போட்டிருக்கோம். லென் ஆஃப் ஏ போட்டால் என்னப்பா கிடைக்கும்? 7 தானே கிடைக்கும். ஆனால் எனக்கு மைனஸ் வரணும். ஸோ அதனால இங்கே ஒரு மைனஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் த எரர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெல்கம்ன்றது எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துச்சு EMOCLEW. ஸோ ஆஸ் யூஷுவல் சிங்கிள் லைனில் வரணும்னா end equal to. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த லூப்பிங்லாம் உங்களுக்கு அந்த அளவு புரியலை நான் இப்போ போட்டதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து 6th லெசனை நீங்கள் வந்து தெளிவாக படிக்கலன்னு அர்த்தம். நம்ம சேனல்ல A to Z போட்டிருக்கோம், அதை பாருங்க, உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போவுமே நான் ரொம்ப டீட்டெயிலாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கேப் விட்டு வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்படி தான் ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுவோம் யூசிங் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ ஃபார்வர்ட் ஆர்டரில் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ உங்கள் புக்கில் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் இந்த எக்ஸாம்பிளே நான் வந்து எடுக்கிறேன். இப்போ இன்னொரு சில இது நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்குன்றது பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள். நல்லா மண்டையில ஏற்றிக்கோங்க. ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்மியூட்டபிள். இப்போ ஏன்றது பார்த்தீங்கன்னா வெல்கம்னு இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். A of 0க்கு பார்த்தீங்கன்னா நான் Wக்கு பதிலாக நான் வந்து E கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போதே பாருங்க எனக்கு எரர் வருது. STR does not support item assignment. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட்டாக A equal to வெல்கம்க்கு பதிலாக டெல்கம் இப்படி நீங்கள் வந்து ஃபுல்லாக மாற்றணும். ஃபுல்லாக மாற்றினா தான் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ எனக்கு பாருங்க வெல்கம்க்கு பதிலாக எனக்கு டெல்கம்னு வரும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரும், சார் நீங்கள் இம்மியூட்டபிள்னு சொல்கிறீங்க, இம்மியூட்டபிள்னா மாற்ற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம்னு இருக்குது, நம்ம அதை டெல்கம்னு மாற்றும் போது நம்ம மாற்றருமே நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நம்ம சேம் மெமரி லொக்கேஷனில் நம்ம மாற்றலை. ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங் லிட்டரல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லிட்டரலுமே ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வெல்கம்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? கிரியேட் ஆனதை ஏன்ற வேரியபிள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணுது. அதான் A equal to வெல்கம்னு. அடுத்து பாருங்க டெல்கம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த வெல்கம்ன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே டெல்கமாக மாறாது. மாறாக உங்களுக்கு இன்னொரு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் டெல்கம்னு கிரியேட் ஆகிட்டு ஏ வந்து வெல்கமை பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டெல்கமை வந்து பாயிண்ட் பண்ணிடும். புரியுதா? ஸோ இந்த வெல்கம்ன்றதே சேஞ்ச் ஆகாது. புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் ஆகி ஏ வந்து அதை பாயிண்ட் பண்ணி ஆரம்பிச்சு. அப்போ இந்த வெல்கம் என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷனுக்கு வந்து அது வந்து போயிடும். ஸோ கார்பேஜ் கலெக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் வந்து ஃப்ரீ அப் பண்ணிடும் அதுக்கான மெமரியை. புரியுதா? அந்த வெல்கம்லேயே அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி ஏவை அசைன் பண்ணி விட்ரும். அதனால தான் இது வந்து இம்மியூட்டபிள். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான கான்செப்ட்ஸ். ஸோ உங்கள் புக்லேயே கொடுக்கல இதெல்லாம், பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளால ஒரு பர்டிகுலர் திங்கை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா மொத்தமாக தூக்கி
புது ஸ்ட்ரிங்ல போடணும். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கு. இப்போ சர்டன் கேரக்டர்ஸ் மட்டும் நீங்க பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீப்ளேஸ்ல நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் இ வருதோ அதெல்லாம் நான் வந்து எக்ஸா மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். மாத்திட்டு அதை ஏக்கே நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் ஏ. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாருங்க எங்கெங்கெல்லாம் இ இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு எக்ஸ்ன்னு மாறிடும். ஸோ இது ஒரு வே நமக்கு வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல உங்க புக்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ என்டையர் ஸ்ட்ரிங்கே கூட நம்மளால டெலிட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் கேரக்டரை டெலிட் பண்ண முடியாது, பர்டிகுலர் கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியாது. மாறாக ஒரு ஸ்ட்ரிங்கே ஃபுல்லா மாத்தி போட முடியும், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கே ஃபுல்லா டெலிட் பண்ண முடியும். இப்போ டெல் ஏ நான் வந்து கொடுத்துட்டேன்னா எனக்கு ரன் பண்ணும்போது எனக்கு எந்த எரரும் வராது. டெலிட் ஆயிடுச்சு, உங்க மெமரியிலே ஏன்னு ஒன்று இல்லை. பட் ஸ்டில் இப்போ நீங்க ஏ வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா என்ன வரும்னா ஏ இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வரும். புரியுதா? ஆல் குட். ஓகே, இப்போ உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ நான் என்னுடைய பென் டேப்லெட் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கிவ் மீ சம் டைம். ஐ ஹோப் இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க அதை வச்சு உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்ட்ரிங் பத்தி பேசுறாங்க, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. நமக்கே தெரியும் ஸ்ட்ரிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்புன்னு. ஸோ எப்படி டேட்டா டைப்பு கிளாஸ் str. ஓகேவா? டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். handle array of characters. array of characters னா more than one character. அது நம்ம sequence of character கூட சொல்லலாம். அது அடுத்த பாயிண்ட்ல சொல்றாங்க பாருங்க. string is a sequence of Unicode characters that may be a combination of letters, numbers or special symbols. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி ஹலோன்னு இருக்கணும்னு அவசியமே கிடையாதுப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ 1 2 3 இல்லைனா hashtag conquer victory. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் கூட இருந்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ஆர் ஈவன் ட்ரிபிள் கோட்ஸில் கூட நம்ம வந்து இன்க்ளூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வெல்கம் டு லேர்ன் பைத்தான் வந்து சிங்கிள் கோட்ஸில் இருக்கு, அடுத்து டபுள் கோட்ஸில் இருக்கு. ஸோ ட்ரிபிள் கோட்ஸில் அடுத்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கான், ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளேயே டபுள் கோட்ஸில் இருக்கு. ஸோ அப்போ இந்த டபுள் கோட்ஸோடையே தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து இம்யூட்டபிள். ஸோ அது எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க, ஒன்ஸ் யூ டிஃபைன் அ ஸ்ட்ரிங் இட் கேனாட் பி சேஞ்ச் டியூரிங் எக்ஸிக்யூஷன். அடுத்து எப்படி ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. as we learned, Python string can be created using single, double or even triple quotes. Strings in single quote cannot hold any other single quoted string in it. ஸோ இந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இட்ஸ் ரெய்னிங்னு. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி டபுள் கோட்ஸில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரிபிள் கோட்ஸில் போடணும். ஸோ ட்ரிபிள் கோட்ஸில் நம்ம எதுக்காக போடுவோம்னா யூஸ்வலி மல்டி லைன் ஸ்ட்ரிங் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. எல்லாமே நம்ம படிச்சிருந்தோம். இப்போ அதான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், எந்த பிரச்சனையும் இல்லை. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஸ்டூடெண்ட், இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ், இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ், இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ். நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே சிங்கிள் கோட்ஸ் வரதுனால இங்கே வந்து எரர் வரும். ஸோ இங்கே பாருங்க டபுள் கோட்ஸில் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள டபுள் கோட்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. இது பாருங்க மல்டி லைன் ஸ்ட்ரிங். மல்டி லைன் ஸ்ட்ரிங் ஆல்வேஸ் நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஆக்சஸிங். ஸோ எப்படி நம்ம ஆக்சஸிங் பண்ணுவோம்னா இங்கே ஸ்கூல்னு எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்காங்க ஸ்ட்ரிங்குக்கு. as I said earlier, பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட், நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட். இந்த சப்ஸ்கிரிப்டை இண்டெக்ஸ் நம்பரும் கூட நம்ம வந்து சொல்லலாம்ப்பா. ஸோ அதான் எடுத்தோன்னு சொல்றாங்க, ஒன்ஸ் யூ டிஃபைன் a string, Python allocates an index number for each of its character. அந்த இண்டெக்ஸ் நம்பரை சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அண்ட் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா 0ல ஸ்டார்ட் ஆகும், n-1 வரைக்கும் முடியும். என்னன்றது பார்த்தீங்கன்னா லென்த், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங். ஏன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ஸ்கூலுன்றது பாருங்க 6 கேரக்டர் இருக்கு, என்னோட வேல்யூ 6. ஆனால் எதில் முடியுது இண்டெக்ஸ்? n-1னா 5ல் தான் முடியுது. ஸோ ஏன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? வேறு n is the number of characters in the string. நெகட்டிவ் இண்டெக்ஸ் பாருங்க -1ல இருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போயிடும் அப்படி. ஓகேவா? கூல். இப்போ பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள், என்டர் அ ஸ்ட்ரிங் ஃபார் I in str1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ள பண்ணுறாங்கன்னா இங்கே இந்த பேட்டர்ன் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து மேட்டர் ஆஃப் டைம் தான்ப்பா. நீங்கள் இதே கூட நீங்கள் இப்படி கூட எழுதலாம், ஃபார் I in str1 வெறும்னே பிரிண்ட் ஐன் மட்டும் கூட பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வெறும் இந்த வெல்கம் இது மட்டும் தான் வரும், இங்கே இருக்க இந்த மெசேஜ் வராது. அந்த மெசேஜ் வரதுக்காக அவங்க இண்டெக்ஸ்ன்னு ஒன்று வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த இண்டெக்ஸ்ன்றதை உள்ள போடுறாங்க. எடுத்தோன்னா சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0ன்னு வரும். அடுத்து ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் ஆகும் போது இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அவங்க கண்டிஷனே வைக்கலையேன்னு கேட்டாங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து ஸ்ட்ரிங் முடிகிற வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட மெத்தட் வைல் லூப்பில் போட்டிருக்காங்க. என்டர் ஸ்ட்ரிங், இண்டெக்ஸ் வந்து -1, இண்டெக்ஸ் += -1னா ஒன்றும் இல்லை,
இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? ஸோ எஸ்டிஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் ஏ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்ன மிஸ்டேக்னா இங்கே ப்ளஸ் வராது, இங்கே வந்து கமா வரும். ஸோ பைத்தானில் மோர் தேன் ஒன் ஸ்ட்ரிங் பிரிண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணுவோம். ஜாவாவில் தான் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ புக் எழுதின ஒரு ஜாவா ப்ரோக்ராம் படிச்சுக்கிட்டே எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்னில் நான் எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை நான் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ப்ரீவியஸாக நம்ம எப்படி அந்த பேட்டர்னில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ அகைன் கனெக்ட் மை கீபோர்ட். ஸோ என்னோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அட் அ டைம் என்னால் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஃபைன், நம்ம அதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டுமா? கண்ட்ரோல் Z, லாட் ஆஃப் திங்ஸ் போயிருக்கோம். ஓகே, வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் பாருங்க என்ன மெசேஜ் எனக்கு வருதுன்னு நான் வந்து காட்டுறேன். அவங்க எப்படி பண்றாங்கன்னா subscript of 0 equal to W. I mean W இல்ல, இந்த இடத்துல ரிவர்ஸ்ல பண்றோம். subscript of -1 equal to E இப்படி பண்றாங்க. இதுல எந்தெந்த வேல்யூலாம் பாத்தீங்கன்னா வேரியபிள்ல இருந்து வருது. இந்த -1ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது subscript of -1ன்னு வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் வாட்டி வரும்போது -2ன்னு வரும். இங்கேயும் அதே மாதிரி இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா ஈன்னு வராது, எம்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த சேஞ்ச் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள்லேருந்து வரணும். பாக்கியில் இருக்கிறது அப்படியே நம்ம கோட்ஸில் எழுதிப்போம். ஸோ நான் மேலே எழுதுறேன் பிரிண்ட் ஆஃப். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு வரணும். இந்த -1ன்றது பார்த்தீங்கன்னா ஐலேருந்து வருது. ஐ கமா அடுத்து இந்த க்ளோஸ் ஆகிட்டு ஈக்குவல் டு வர வரைக்கும், க்ளோஸ் ஆகிட்டு ஈக்குவல் டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகணும். கமா இந்த ஈன்றது பார்த்தீங்கன்னா என்னது, ஏ ஆஃப் ஐ. ஏ ஆஃப் ஐ. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். நம்ம எண்ட் ஈக்குவல் டு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் தான் எனக்கு அவுட்புட் வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள் சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் -1, சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் -2. ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்க அதே ஆர்டரில் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் உங்கள் புக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடிஃபைங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். ஸ்ட்ரிங்ஸ் வந்து இம்மியூட்டபிள், விச் மீன்ஸ் நீங்கள் ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆர் டெலிஷன் பார்த்தீங்கன்னா நாட் அலவுட். ஹவ்வர்னு போட்டு லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதான் நம்ம பண்ணோம். ஹவர் வி கேன் ரீப்ளேஸ் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் என்டையர்லி வித் நியூ ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஹவ் ஆர் யூன்னு ஒன்று இருக்கு. இதில் ஹெச்சுக்கு பதிலாக ஏன் மாற்ற விரும்புகிறாங்க இண்டெக்ஸ் நம்பர் வச்சு, அது பண்ணாது, ஒரு எரர் வந்துருச்சு. ஸோ அப்படி எல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹவ் ஆர் யூன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுக்கு பதிலாக ஹவ் அபவுட் யூன்னு போடணும்னா str1 equal to how are you இருக்கு, திரும்பவும் str1 equal to how about you. இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இப்படி மெமரியில் how are you ஒரு ஸ்ட்ரிங் நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த how are you கிரியேட் ஆகிடும். அந்த கிரியேட் ஆனதை எது பாயிண்ட் பண்ணுறான், str1ன்றதை வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் str1 equal to how about you அப்படி நீங்கள் பண்ணும்போது how about youன்றது மெமரியில் இருக்கா இல்லை, அப்போ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிடும் how about you. அதை நம்ம என்ன பண்ணுறோம், str1 பாயிண்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ str1 நோ மோர் இதை பாயிண்ட் பண்ணல, str1 இதுதான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த how are you அப்படியே தான் இருக்குது, நம்ம அதை டெலீட் பண்ணிட்டு அங்கே சேஞ்ச் பண்ணலை. ஸோ அதனால தான் ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள். ஸோ நம்ம கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இல்லைனா நம்ம வந்து டெம்பரரியாக நம்ம வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். Python does not support any modification in string, but it provides a function replace to temporarily change all occurrence of a particular character in a string. The changes done through replace function does not affect the original string. ஸோ இங்கே பாருங்க ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஸோ how are you பதிலாக ஓக்கு பதிலாக அவங்க ஈன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிமிலர் as modification, Python will not allow deleting a particular character in a string, whereas you can remove the entire string variable using the del command. ஸோ del command யூஸ் பண்ணி entire இங்கே பாருங்க ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் டெலிட் பண்ணுறாங்க, அது பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக மொத்த ஸ்ட்ரிங்கே டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டா நீங்கள் திரும்ப அதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா str1 எங்கே இருக்குன்னே தெரியாது, str1 is not defined. ஸோ இந்த பேசிக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். எடுத்தோடனே உங்களுக்கு நான் கோடில் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், நல்லா கவனிங்க. ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். ஸோ இது ஒரு 5 மார்க்கும் கூட நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. மேனிப்புலேட் பண்ண ஸ்ட்ரிங், மேனிப்புலேட்னா ஒரு புது ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கை எடுக்கிறது, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதான் மேனிப்புலேஷன். ஸோ கன்கேட்டினேஷன்னா ஒன்றும் இல்லைப்பா. ஸோ ஜாயினிங் 2 or more string இஸ் கால்டு கன்கேட்டினேஷன். இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்கேட்டினேட் பண்ணிப்போம். ஸோ வெல்கம்னு இருக்குது, அது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணணும்னா
பைத்தான்றதை நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஒரு நிமிஷம், இங்கே ப்ளஸ் ஆப்ரேட்டர்னு பார்த்தோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம இங்கே ஒரு இடத்துல ப்ளஸ் ஆப்ரேட்டர் வச்சு பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்கேட்டனேஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் நமக்கும் பார்த்தீங்கன்னா கன்கேட்டனேஷன் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் காமா நம்ம ப்ளஸ் கொடுக்கலாம். இட் ஒர்க்ஸ். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ தாட் அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு. பட் ஜாவாவில் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம், மல்டிபிள் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இதுவும் ஸ்ட்ரிங்கு, இதுவும் ஸ்ட்ரிங்கு. எப்படி சார் str1 ஆஃப் இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங்ன்றீங்க? str1 ஸ்ட்ரிங் தானே, அப்போ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் இதை எடுத்திங்கன்னா அதுவும் ஸ்ட்ரிங் தான். ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கன்கேட்டினேஷன் ஆகுது. ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கன்கேட்டினேட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்பெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, அது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டூன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இப்போயே தெரியும், a ஈக்குவல் டு 2னா a ப்ளஸ் ஈக்குவல் டு 3னா a ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன a இருக்கோ அது கூட 3 ஆட் பண்ணு. இப்போ str ஈக்குவல் டு வெல்கம் டு, str ப்ளஸ் ஈக்குவல் டு லேர்ன் பைத்தான்னா str1 ஈக்குவல் டு str1 ப்ளஸ் லேர்ன் பைத்தான். ஸோ இதை இப்படி நீங்கள் சுருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்கேட்டினேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்துடும். ஸோ str1ல என்ன இருக்குது? வெல்கம் டு இருக்குது. ஸோ அதனால தான் வெல்கம் டு இந்த லேர்ன் பைத்தான்னு வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிப்பீட்டிங். இந்த ரிப்பீட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு 2 மார்க் கம்பல்சரியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர். மல்டிபிள் டைம்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ str1 ஈக்குவல் டு வெல்கம்னு இருக்குது. பிரிண்ட் str1 ஆஃப் 4னா 4 வாட்டி வெல்கம் வரும். ஓகேவா? இப்போ str1 ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் str1 ஆஃப் 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 வாட்டி ஹலோன்னு வரும். ஓகேவா? இதான் அதனுடைய அவுட்புட். இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இப்போ 5 மார்க்கில் உங்களுக்கு ப்ரோக்ராம் மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதுல இருந்து கேட்கலாம். ஸோ ஸ்லைஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்லைஸ்னாலே ஒரு வெட்டி எடுக்கிறது தான். ஒரு மெயின் ஸ்ட்ரிங்கோட ஒரு பகுதி சப்ஸ்ட்ரிங் தான் ஸ்லைஸ். ஸோ சப்ஸ்ட்ரிங் கேன் பி டேக்கன் ஃப்ரம் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் யூசிங் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டருக்குள்ள இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம கொடுப்போம். அதனால இந்த ஆப்ரேட்டரோட பேர் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 1 or more சப்ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைசிங்கோட ஜென்ரல் ஃபார்மேட் இதுதான், str ஆஃப் ஸ்டார்ட் டு எண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் இஸ் த பிகினிங் இண்டெக்ஸ், எண்ட் இஸ் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எண்ட் வேல்யூ எண்ட் -1 தான் எடுக்கும். ஓகேவா? ஆல்வேஸ் எண்ட் -1 தான் வரும். இன்ஃபேக்ட் இதில் எனக்கு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் குவிஸ் கொடுக்குற மாதிரி நான் சில நோட்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். லெட் மீ டேக் தட். ஸோ இது எண்ட் -1 நம்ம சொல்றதுக்கு போல இன்னொரு பெட்டர் வேல நம்ம சொல்லலாம். ஸ்டாப் பிஃபோர் ஸ்டாப் இண்டெக்ஸ். ஸோ அந்த ஸ்டாப் இண்டெக்ஸ் வர எண்ட் இண்டெக்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணும். இது நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர் நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 0 to 5 கொடுக்கணும். ஏன்னா 5 தான் 0 to 4 வரைக்கும் வரும். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வரும்ல, அந்த மாதிரி தான். பைத்தான் கன்சிடர்ஸ் எண்ட் வேல்யூ as n-1. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் பைத்தானில். அதை நம்ம வந்து டேரெக்டாக அங்கேருந்தே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் உங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ பாருங்க, டிஃபால்ட் வேல்யூஸ்னு இருக்கு. டிஃபால்ட் வேல்யூஸ் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஸ்டார்ட் ஸ்டாப். ஆக்சுவலி தெர் இஸ் ஒன் மோர் திங், ஸ்டெப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுதான் ஆக்சுவலி இது. இப்போ டிஃபால்ட் வேல்யூ எல்லாத்துக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் எதுவுமே கொடுக்கலன்னா 0 தான் டிஃபால்ட் வேல்யூ. ஸ்டெப் எதுவுமே கொடுக்கலன்னா 1 தான் டிஃபால்ட் வேல்யூ. ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலன்னா ஸ்ட்ரிங் ஃபுல்லாக போயிடணும். எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் டிஃபால்ட் வேல்யூ. இந்த ஸ்டெப் வேல்யூவை பொறுத்து நம்ம டைரக்ஷன்ஸ் டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரிங்கோட டைரக்ஷன் பாசிட்டிவ்னா இப்படி போவோம், நெகட்டிவ்னா இப்படி போவோம். ஸோ அதுலேயே நம்ம தெரிஞ்சிடலாம். இந்த ஸ்டெப் வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது லெஃப்ட்ல இருந்து ரைட் தானே நம்ம வந்து போகிறோம். forget about the spelling. லெஃப்ட் டு ரைட் போகும். ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது ரைட்ல இருந்து லெஃப்ட் போகுது. ஓகேவா? நம்ம மிச்சம் எதனா உங்களுக்கு பேசிக்ஸ் வருதுன்னா நான் வந்து அப்போ சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து கொஷின்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸோ டைம் பீங் இவனை நான் வந்து மூவ் டு பாட்டம் ரைட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, திருக்குறள்னு ஸ்ட்ரிங் இருக்கு.
நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து போட்டுக்கணும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் -1 -2 -9 -10 -11. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா வெறும் STR ஆஃப் 0. இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களோட ஆன்சர் என்னன்னு. உங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா T தான் உங்களுடைய ஆன்சர். இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்து எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கானா ஸ்லைசஸ் சப்ஸ்ட்ரிங் ஃப்ரம் இண்டெக்ஸ் 0 to 4. ஸோ இண்டெக்ஸ் 0லேருந்து 4 வரைக்கும் அவனுக்கு வேணும்னு கேட்டிருக்கான். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது STRன்னு நான் வந்து வச்சுக்கிறேன் வேரியபிள். STR ஆஃப் 0 to என்ன கேட்டிருக்கான் 0 to 4 வரைக்கும் வேணும்னு கேட்டிருக்கான். 0 to 4 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒன்று எக்ஸ்ட்ரா தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா எண்டு வேல்யூ ஒன்று கம்மியாக தான் எடுத்துக்கணும்னு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ 0:5 இப்படி கொடுத்தீங்கனாலே அது 0 to 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ 0 to 4 வரைக்கும்னா திருன்றது மாத்திரம் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அதை நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு திருன்னு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்க. எனக்கு என்ன பண்ணணும்னா ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் யூசிங் இண்டெக்ஸ் 0 to 4 பட் வித்தவுட் ஸ்பெசிஃபைங் த பிகினிங். ஸோ பிகினிங் கொடுக்கக்கூடாது. பிகினிங் கொடுக்கக்கூடாதுன்னா நான் என்ன பேசிக் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ பிகினிங் கொடுக்கலன்னா டிஃபால்ட் வேல்யூ 0 தான். அப்போ 0 to 4 தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் எதுக்கு பிகினிங் கொடுக்கணும். ஸோ பிகினிங் நான் கொடுக்காமலே பண்ணிவிடுவேன் 0 to 5. ஸோ போன கேஸும் இந்த கேஸும் சிமிலர் தான். அவங்க பிகினிங் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாதுன்னு இருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் ரன் பண்ண பாருங்களேன், சேம் திரு தான் வரும். ஸோ ப்ரீவியஸ் இதையும் நான் உங்களுக்கு எடுத்து விட்றேன். ஸோ இப்போ பாருங்கள் சேம் திரு தான் வரும். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வித்தவுட் ஸ்பெசிஃபைங் த எண்ட் இண்டெக்ஸ், அதாவது ஸ்லைசஸ் சப்ஸ்ட்ரிங் யூசிங் த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அலோன். ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா இந்த இது அவங்களே கொடுத்துருவாங்க. இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னு தான் கேட்பாங்க. இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் STR1 ஆஃப் 6:. ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 6 கொடுத்துருக்கான், எண்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 6, எண்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலை. நான் என்ன சொன்னேன், எண்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா ஃபுல் ஸ்ட்ரிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 6லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா குரல். ஸோ குரல்ன்றது தான் உங்களுடைய ஆன்சர். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது எனக்கு குரல்னு எனக்கு வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சில இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி அதிகமாகிட்டே போகும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததை நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ தட் யூ வில் நாட் கெட் எனி கன்ஃபியூஸ். ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆன்சருன்றதை நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்து நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, வெல்கம் டு லேர்ன் பைத்தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா புது ஸ்ட்ரிங்காக இருக்கு. -22 -23. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 to 16 வரைக்கும் கேட்டிருக்கான். அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், 10ல் ஸ்டார்ட் பண்ணணும். 16 வரைக்கும் கொடுத்துருக்கான். அப்படின்னா என்னது 15 வரைக்கும் தான் போகணும். இந்த எந்த கேஸ்லையுமே பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்த எதுலையுமே மூணாவதா ஒரு ஆர்குமெண்ட் இல்லை. இது முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இங்க பாருங்க அடுத்தடுத்த கொஸ்டின்ல மூணாவதா ஒன்று வரான். ஸோ இப்போ வெறும் ஸ்டார்ட்டும் எண்டோ மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான். ஸோ மூணாவது ஆர்குமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா 1. ஸோ ஒவ்வொன்றா மூவ் பண்ணணும் ஸ்டெப் வேல்யூ. ஸோ 10 to 15 என்னது பாருக்கு, 10ன்றது பார்த்தோன்னா ஸ்பேஸ். ஸோ எடுத்தோன்னு ஒரு ஸ்பேஸ் வந்துடும். அதுக்கடுத்து 15 வரைக்கும்லாம் லேர்ன் வரைக்கும் வரும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 10 to 16 இங்கே 4 கொடுத்துருக்கான். 4 கொடுத்துருக்கான்னா 4 நாள்லாம் நம்ம வந்து போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. 10 to 16னா அதோட ஒன்று கம்மியாக வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே டேரெக்டாக நீங்கள் 15 போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே ஸ்டெப் வேல்யூ 4 இருக்கா தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது எண்டு வேல்யூ எண்டு -1 நான் வந்து சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து கண்டிப்பாக அது வந்து கிராஸே ஆகக்கூடாதுன்னு நம்ம வந்து பேசியிருந்தோம். எங்கே பேசியிருந்தோம், இங்கே பேசியிருந்தோம் ஸ்டாப் பிஃபோர் எண்ட் இண்டெக்ஸ். அது இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க இப்போ இந்த கான்செப்ட் மூலயமா. 10 to 16. ஸோ 10 எங்கே இருக்குது, இந்த ஸ்பேஸ் தான் 16. ஸோ எடுத்தோன்னே இங்கேயுமே ஒரு ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். 10க்கு அடுத்து இங்கே 4 இருக்கிறதுனால அப்படியே டேரெக்டாக +4 ஜம்ப் அடிங்க. 10 + 4 என்னது 14. 14ல் என்ன இருக்குது 6 இருக்குது. அடுத்து ஒரு 4 அடிச்சிங்கன்னா 14 + 4 18. ஸோ 18 வரலாமா, வரக்கூடாது. ஏன்னா 16க்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ணிடணும். 16 கூட வரக்கூடாது, 16க்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதனால ஒரு ஸ்பேஸ் விட்டு 6 தான் என்னுடைய ஆன்சர். அடுத்து 10 to 16 2 போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 எங்கே இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. எடுத்தோன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது 10 + 2 12.
ஸோ இ வரும். 12 + 2 14 ஆர் வரும். 14 + 2 16. 16 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ். ஸோ 16 ஆக்சுவலி வரக்கூடாது. 16க்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதனை பிளான் 10 16 2. ஓகேவா? ::3 ஸ்டார்ட்டும் கொடுக்கல ஸ்டாப்பும் கொடுக்கல. அப்போனா ஸ்டார்ட் பிகினிங் இண்டெக்ஸ், ஸ்டாப் வந்து எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு. 3 3 போகணும். ஸோ 0லேருந்து W, Wலேருந்து 3 ஆட் பண்ணிங்கன்னா C. 3 + 3 6 E. 6 + 3 9. அதுக்கடுத்து 12, அதுக்கடுத்து 15, அதுக்கடுத்து 18, அதுக்கடுத்து 18 + 3 என்னப்பா 21. 21 + 3 நமக்கு எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கிராஸ் ஆகிடும். ஸோ இதான் அதனுடைய ஆன்சர் 4th கொஸ்டினுக்கு. செகண்டு, இது உன்னோட தேர்ட். அடுத்து பாருங்க, ஸ்டார்ட் கொடுக்கல ஸ்டாப் கொடுக்கல -2. ஸோ ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் போக மாட்டோம், ரைட் டு லெஃப்ட் நம்ம போவோம். ஸோ இங்கே சின்ஸ் ஸ்டார்ட் எண்டு ஸ்பெசிஃபை பண்ணாதனால நம்ம இங்கேயுமே ஃபுல்லாக போயிடுவோம். ஸோ ஸ்டார்டிங் இங்கேருந்து எடுத்துப்போம், எண்டிங் முடிகிற வரைக்கும் எடுத்துப்போம். டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் போவோம். எத்தனை 2 2 போவோம். ஸோ ஃபஸ்ட்டு Nல 2 போங்க. 22ல் 20 மைனஸ் ஆச்சுன்னா, ஐ மீன் 2 மைனஸ் ஆச்சுன்னா H. அதுக்கடுத்து Y, அதுக்கடுத்து ஸ்பேஸ் வரும், அதுக்கடுத்து R E, அதுக்கடுத்து ஸ்பேஸு T E O L W. ஸோ ஐ திங்க் இதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணும் போது நமக்கே ஒரு ஐடியா வரும் என்னென்னலாம் நம்ம போட்டது கரெக்டானு. ஸோ நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், எடுத்தோன்னே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு 3த்துக்குமே. ஏன்னா நம்ம அதுதான் நம்மளும் போட்டிருந்தோம். 3த்துக்குமே ஸ்பேஸில் லேர்னு R ER, அதுக்கடுத்து பாருங்கள் WCEE OE NYO, அடுத்து NHY RE TE OLW. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன்னா, ஸ்டெப் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட்டு, ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ரைட்டு டு லெஃப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஸ்டின். என்ன கொஸ்டின்னு கேட்டிங்கன்னா, இது புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இங்கே ஆன்சர் எழுதிட்டேன். பட் ஸ்டில் ஓகே, நம்ம பார்ப்போம். STR1 வந்து வெல்கம்னு இருக்குது. STR2ன்றது பார்த்தீங்கன்னா டூ ஸ்கூல்னு இருக்குது. STR3ன்றது பார்த்தீங்கன்னா STR1லேருந்து கொஞ்சம் வெட்டி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறாங்க, STR2லேருந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா STR3ல இருக்குது. இப்போ இதை காப்பி பண்ணி அஸ் யூஷுவல் நம்ம வந்து OneNoteல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? I'll take some good color this time. வெல்கம்னு இருக்கு, டு ஸ்கூல்னு இருக்கு. ஸோ STR1 STR2. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் பாருங்கள், இண்டெக்ஸ் நம்பர் வந்து எல்லாமே பாசிட்டிவில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வெறும் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் மட்டும் எழுதிக்கிறேன். 3 4 5 6 0 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இப்போ கொஸ்டினில் என்னப்பா கேட்குறாங்க? ஸோ கன்காட்டினேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, STR1ல ஸ்டார்டிங் கொடுக்கல, எண்டு வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எண்டை விட ஒன்று கம்மியாக எடுத்துங்க. ஸ்டெப் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 1ன்றதான் அர்த்தம். அதனால தான் நான் 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பிகினிங் எதுவும் கொடுக்கலன்னா 0 to 1 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ 0 to 1 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் WE. ஸோ அதான் 0 to 1 வரைக்கும். அடுத்து STR2ல ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்குது, STR2 ஆஃப் லென் ஆஃப் STR2 லென்த்து. ஸோ இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் 8ல் முடியுது, 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா 9 லெட்டர் இருக்குது. 9 - 2 எண்ட் வேல்யூ அவங்க வந்து கொடுக்கல. ஸோ அப்போ STR2 ஆஃப் 9 - 2 7. ஸோ 7லேருந்து எல்லாமே வந்துடணும். 7லேருந்து எல்லாமே, அதுதான் OL. ஸோ WE + OL. ஸோ அதனால் WE OL. ஸோ இதுதான் உங்களுடைய புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? I'll run the code. எனக்கு WEOLன்னு கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், சில டிஃபிகல்ட்டான திங்ஸ்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு உங்களால் ஆன்சர் சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா உங்களால் எவ்வளோ கஷ்டமான ஸ்ட்ரிங் கொஷினுமே உங்களால் போட முடியும். ஸோ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டால் கூட இப்போ நான் கொடுக்குற கொஷினால் ஆன்சர் போட முடியாது. அதனால் இதுக்கு உங்களால் ஆன்சர் போட முடிஞ்சிருச்சுன்னா ஸ்லைசிங்லேருந்து என்ன கொஷின் கேட்டால், நம்ம ஸ்லைசிங்கில் ஆக்சுவலி எல்லா கொஷினாக பார்த்துட்டு இருக்கோம், டிஃபிகல்ட்டான கொஷின்லேருந்து எல்லா கொஷினுமே. ஓகேவா? ஓகே ஃபைன். வெல்கம் டு லேர்ன் பைத்தான். நம்ம ஆல்ரெடி நம்பர் போட்டு வச்சுருந்தோமே, இங்கே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்போ இட்ஸ் பெட்டர் அதை நான் இப்போ காப்பி பண்ணேன்னா பர்ஃபெக்ட்.
ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம மூணாவது ஆர்குமெண்ட் கொடுத்தா கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். அதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இது பாருங்க, மூணாவது ஆர்குமெண்ட் நெகட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், மூணாவது மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ரைட் டு லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அப்படிதான் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் வந்து கொடுக்கல, நான் அப்படியே வச்சுக்கிறேன். எங்க எண்ட் வேல்யூன்றது கொடுத்துருக்கான். ஸோ -2 ரெண்டு ரெண்டா வந்து ஸ்டெப் வேல்யூ வந்து போகணும். ஸோ நம்மளே சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்க, நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல இருக்கும் போது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா -1 இங்கே தான் ஆரம்பிக்குது, எண்டிங் பாயிண்ட் இங்கே தான். எனக்கு எண்டிங் பாயிண்ட் -5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவுமே கொடுக்கலன்னா நான் -1 தான் நான் வந்து எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ -1ல இருந்து 5 வரைக்கும் போகணும், ரெண்டு ரெண்டா குறைக்கணும். n h y ஸ்பேஸ் r e ஸ்பேஸ் t e, இதான் என்னோட ஆன்சர். NHY RET. ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவுமே கொடுக்கலன்னா இந்த கடைசியில் உள்ளதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் எதுவுமே கொடுக்கலன்னா இந்த ஸ்டார்டிங்ல உள்ளதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது உன்னோட எண்டிங் பாயிண்ட். ஸோ இப்படி போகும்போது இது உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது உன்னோட எண்டிங் பாயிண்ட். இந்த டயக்ராமும் மைண்ட்ல நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டாச்சு. செகண்ட் பாருங்க, -1 -6 -1. ஸோ இங்க -1 இருக்கிறதுனால எனக்கு தெரியும் நான் எப்படி போகணும், இந்த டைரக்ஷன்ல போகணும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டானா, கொடுத்துட்டான் -1. எண்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டானா -6. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் எண்டை நம்ம வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நின்றுணும். ஸோ -1ல இருந்து போயிட்டு இருங்க ஒவ்வொரு கேரக்டரா. ஸோ 6 இங்க இருக்கா, ஸோ 6 வரக்கூடாது. ஸோ அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆயிடும், அடுத்து O, அடுத்து HTY, நாட் டீன்ற மாதிரி ஆன்சரு. ஸோ நம்ம அதையுமே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமே. என்ன பண்றேன், ஸோ அதுதான் நமக்கு வருது, NOHTY. ஓகேவா? மூணாவது கொஸ்டின் பாருங்க, 2ல ஆரம்பிக்குது, -2ல முடியுது, 1. ஸோ 1ன்ற போது எனக்கு தெரிஞ்சிடும் நான் வந்து லெஃப்ட் டு ரைட் தான் போக போறேன். ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 2ல ஸ்டார்ட் பண்ணணும். இங்க நான் ஸ்டார்ட் பண்ணி -2ல முடிக்கணும். -2 எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய இது, ஒவ்வொன்றா டிராவல்ஸ் பண்ணணும். -2னா அது வரைக்கும் வரக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நான் நின்றுணும். ஸோ -1 -2ன்றது O, அப்போ ஓக்கு முன்னாடியே நின்றுணும், ஹெச்சோட நின்றுணும். 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Lல ஸ்டார்ட் ஆகி ஹெச் வரைக்கும் எனக்கு எல்லாமே வரும். அதான் என்னுடைய அவுட்புட். ஸோ Lல ஸ்டார்ட் ஆகி ஹெச் வரைக்கும் இருக்கு எல்லாமே வரும். ஓகேவா? வெரி சிம்பிள். ஸோ தேர்ட் கொஸ்டின் நான் ஏன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா, அதில் என்ன ட்விஸ்ட் வச்சிருந்தானா, இங்கேயும் 2 தான் இருக்கு, இங்கேயும் 2 தான் இருக்கு. நம்ம வெறும் நீங்க பாசிட்டிவ் இண்டெக்ஸ் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட வேல்யூஸ்ல இப்படி நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் ரேஞ்சும் வர ஆரம்பிச்சதுன்னா நீங்க ரெண்டு சைடு இண்டெக்ஸும் போடணும், பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸும் போட்டிங்கன்னா இதை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். 3 கொஸ்டின் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதுக்கு அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 3 எண்ட் வேல்யூ கொடுக்கல, -1. -1 கொடுத்துட்டாங்கனாலே என்ன அர்த்தம், எனக்கு நான் என்ன டைரக்ஷன்ல போகணும், இந்த டைரக்ஷன்ல போகணும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டான். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, 3. இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் கொடுக்கலன்னா கடைசி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா போகணும். ஸோ அப்போ CLEW க்ளூ, இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ அதையுமே ரன் பண்ணிடலாம். CLEW க்ளூ. இப்போ இன்னொரு பேசிக்ஸ் உங்களுக்கு இங்கே நான் வந்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நான் வேற ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன் பாருங்களேன். டைமிங் ஃபார் ஈஸியர் பர்பஸ் நான் ஏன்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஏல ஹலோன்னு நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை சிம்பிளாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என்னது, ரிவர்ஸ்ல இருந்து வரணும், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். எண்ட் வேல்யூ கொடுக்க மாட்டேன், அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வரைக்கும் வரணும் ரிவர்ஸ்ல இருந்து. ரிவர்ஸ்ல இருந்துன்றதை நான் எப்படி சொல்றேன், நெகட்டிவ். எத்தனை கேரக்டரா வரணும், ஒவ்வொரு கேரக்டரா வரணும். வெரி சிம்பிள். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு கடைசியாக வந்து அவுட்புட் மட்டும் பாருங்க, ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துருச்சு. ஓகேவா? வெரி சிம்பிள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் பேசிக் திங்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்க புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே அப்படியே கொடுத்துருப்பாங்க.
ஸோ சிங்கிள் கேரக்டர் மட்டும் பண்ணுறோம், 0 to 4 பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதணும். ஐ மீன் உங்களுக்கு கொஸ்டின் இதுதான் கொடுப்பாங்க, நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது கொடுத்துட்டு இதனுடைய அவுட்புட் கேட்பாங்க. இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 to 5 கொடுக்கறதுனால 0 to 4 வரைக்கும் தான் வரும். ஏன்னா 1 1னா நமக்கு இங்கே ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் எதுவுமே கொடுக்கலன்னா 1. இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் வெறும் பாசிட்டிவ் இதுக்கு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா ஸ்டெப் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எதுவுமே கொடுக்கலனாலுமே அது 1 தான். ஓகேவா? அது பிரச்சனையே கிடையாது நமக்கு. அங்கே நம்ம நெகட்டிவ் பற்றி வரி பண்ண தேவையே இல்லை. ஃபைன். இப்போ அதே தான் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வந்து கொடுக்க வேணான்றான். அதனால வந்து நம்ம எதுவுமே கொடுக்கலனாலுமே 0 தான். அதே மாதிரி எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா கடைசி மட்டும் எடுத்துக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஈஸியான ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்னு இருக்குது. இதை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மொத்தம் எத்தனை ரோ நமக்கு வந்து இருக்குது, ஃபஸ்ட்டு ரோவை ட்ராக் பண்ணுங்க. 1 2 மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, அத்தனை ரோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் 1 2 3 4 5 6 7 8 ரோ இருக்குது. ஸோ அப்போ I equal to 0 அல்லது நம்ம I equal to 1 இல்லை 0ல் ஆரம்பிக்கலாம். ஏன் 0ல் ஆரம்பிக்கிறேன்னா நான் இது இண்டெக்ஸ் நம்பர் வச்சு போட போகிறேன். ஸோ 0ல் தானே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 8 ரோ இருக்குன்னா while I is less than 8. ஏன் இந்த இடத்துல less than equal to போடலை, ஏன்னா நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ less than 8னா எனக்கு 7 வரைக்கும் தான் வரும். ஸோ அப்போ 0 to 7 0 to 7 வரைக்கும் வந்தால் இந்த கம்ப்யூட்டரை பிரிண்ட் பண்ணிடலாம் கரெக்டாக. 0 1 கீழே நான் இண்டெக்ஸ் நம்பர் எழுதுறேன். 0 1 2 3 4 5 6 7. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது வெறும் 0 மட்டும் வரணும். செகண்ட் வாட்டி வரும்போது 1 மட்டும் வரணும். அப்படியே இது ஆட் ஆகிட்டே போகணும் என்னோட ரேஞ்ச். ஸோ என்னோட ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி டிஃபால்ட்டாக 1ன்னு வச்சுக்கிறேன். அல்லது நான் ஸ்டாப் இண்டெக்ஸ்னு வச்சுக்கிறேன். பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். str equal to கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, பிரிண்ட் ஆஃப் str ஆஃப். ஸோ ஐயில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எடுத்தோன்னே ஐயில் ஸ்டார்ட் பண்ணணும். ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணி டில் ஸ்டாப் இண்டெக்ஸ் வரைக்கும் வரணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் இண்டெக்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சிமிலர்லி என்னுடைய ஐயும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். தப்பாக வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு கம்ப்யூட்டர் வருது. ஓகேவா? ஸோ ஏன் ஒரே ஒரு வாட்டி தான் வருது, பட் உள்ள ரியலி உங்களுக்கு வருதான்ற செக் பண்ண எத்தனை வாட்டி வருதுன்றது சும்மா ஒரு அலோன் நான் போடுறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வருது. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகுது. விச் மீன்ஸ் நம்ம ஐயை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஐ 0வாக தான் இருக்கணும். ஏன்னா 0லேருந்தே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு லைன்லையுமே இந்த லைன்லையும் 0 பிரிண்ட் பண்ணுறோம், 0லேருந்து வருது. நமக்கு அந்த எண்ட் இண்டெக்ஸ் தான் மாறுது. நல்லா பாருங்க, இவனை நம்ம என்ன பண்ணுறோம், 0 to 1 வச்சுக்கிறோம். இவன் என்ன பண்ணுறோம், இவன் வரணும்னா 0 to 2 வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லாஜிக்காக யோசிங்க. 0 to 3 வச்சுக்கிறோம். ஸோ 0 to 4 வச்சுக்கிறோம். இந்த 0ன்றது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்குது. ஸோ அந்த 0ன்ற ஒரு வேல்யூவை நான் வந்து கொடுக்கறதுக்காக தான் இங்கே ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் அதை நம்ம வைக்காமலே இருக்கலாம். வைக்காமலே இருந்தேன்னா டேரெக்டாக இங்கே நான் 0 போடுவேன். கரெக்டாக? சாரி, வேரியபிளில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டாப் இண்டெக்ஸ் பல்லாம் நான் ஐன்னு வச்சுக்கிறேன் லூப் ட்ராக் பண்ணுறதுக்கு. I equal to 0 இந்த இடத்துல I plus 1 நான் வந்து கொடுத்துக்கிறேன். I. ஸோ ஐ ஹோப் இப்போ நமக்கு கம்ப்யூட்டர் வரும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் வருது, ஹலோன்றதை எடுத்து விட்டுறலாம். ஸோ நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கோட் நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்யூட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோட் டெவலப் பண்ணுவோம். ஸோ டெவலப்பிங்கிறது நம்ம எரர்ஸ் பண்ணுவோம், எரர்ஸ்லேருந்து நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ இங்கே 0ன்றது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்ன சார் ஐன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே +1 ஏன் போடுறோம்னா அப்போ தான் அதையுமே எடுத்துக்கும், அந்த எண்டு வேல்யூமே. நம்ம வெறும்னே ஐன்னு போட்டோம்னா எண்டு வேல்யூ எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி 0 இருக்கும், 1 இருக்கும், அப்படியே 7 வரைக்கும் போகும். அப்படி தானே போகுது. 0 5
06 07 08. So 08 na actually 0 to 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். So 01 னா வெறும் 0 மட்டும் தான் வரும். 02 னா 0 to 1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கோட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலனாலுமே பை டிஃபால்ட் 0 தான். ஸோ அதையுமே எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு கம்ப்யூட்டர்னு எனக்கு வந்து வருது. ஸோ கம்ப்யூட்டர்ன்றது எத்தனை லெட்டருப்பா? 4 8 லெட்டர் இருக்கா? ஸோ 8 நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? லென் ஆஃப் எஸ்டிஆர்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்டில் கம்ப்யூட்டர் தான் வரும். இப்போ கம்ப்யூட்டருக்கு பதிலாக பஜாஜ்னு நான் சும்மா டைப் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு பஜாஜ்னு வரும். ஸோ இந்த பேட்டர்ன் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் ஜெனரிக்காக பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சோம், அவங்க இண்டெக்ஸ்னு வச்சுருக்காங்க. ஏன் இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 வச்சுருக்கோன்னா எண்டு வந்து எண்டு -1 வரைக்கும் வரும். இங்கே எதுவுமே ஸ்டார்ட் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக 0 தான். ஸோ அவங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டிஆர் முடிகிற வரைக்கும். நம்ம அது ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகேவா? ஃபைன். ஸோ எப்படி வேணால் பண்ணலாம்ப்பா, ரெண்டுமே கரெக்டு தான். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். 10 to 16 இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டார்ட்டு கொடுக்கல, எண்டும் கொடுக்கல. அப்போ 3 3 வரும். W கூட 3 போட்டிங்கன்னா CEO. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இது பாருங்க, ஸ்டார்ட் கொடுக்கல, எண்டு கொடுக்கல. அப்போ ஸ்டார்டிங் இது, எண்டு இது. ஏன் இப்படி நான் ஸ்டார்ட் இது எண்டுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அது நெகட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இப்படி வரணும். ஸோ 2 வரணும். NHY. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மாதிரி நம்ம வச்சிருப்போம். %C கேரக்டர், %D ஆர் %I சைன் டெசிமல், %S ஸ்ட்ரிங்கு, %U அன்சைன்டு, %O ஆக்டால், %X ஸ்மால் x கேபிட்டல் X ரெண்டுமே ஹெக்ஸாடெசிமல், %T எக்ஸ்போனன்ட், %F ஃப்ளோட், G ஷார்ட்டர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ அது ப்ரெசிஷன் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நேம் ஈக்குவல் டு ராஜராஜன், மார்க் ஈக்குவல் டு 98. ஸோ ராஜராஜன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், %S போட்டுப்பேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து 98ன்றது இன்டிஜர். ஸோ அதனால் நான் %D போட்டுப்பேன். இப்போ கோட்ஸ்குள்ளே இருக்கிறத மட்டும் பாருங்க, நேம் ஈக்குவல் டு % அண்ட் மார்க்ஸ் ஈக்குவல் டு %. இப்போ இந்த % நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதனால கமாக்கு பதிலாக இந்த %ன்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு %ம் என்னன்றதை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் % வந்து நேமு, செகண்ட் % வந்து மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபீச்சர் ஆஃப் பைத்தான். The formatting operator is used to construct string, replacing part of the string with the data stored in variable. So இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல, இந்த பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கு கூட இருக்க பார்ட்டை ஆக்சுவலாக இருக்க வேரியபிள் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதான் வந்து சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளே வித் %value1 and %value2, %of_value1 and value2 கொடுத்துருக்கான். இப்போ இதே மாதிரி நமக்கு இன்னொன்று இருக்குது. ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். எஸ்கேப் சீக்வன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் / and it can be interpreted differently. When you have to use single quotes, all the single quotes inside the string must be escaped. ஸோ நான் இட்ஸ் ரெய்னிங்கிற எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். இட்ஸ் இப்படி கொடுக்குறோன்னா இந்த இப்படி / கொடுத்துட்டு தான் கொடுக்கணும். அப்போ தான் அதோட மீனிங் என்னன்னா, இந்த கோட்டை நான் வந்து எஸ்கேப் பண்ணுறேன், அதோட மீனிங்கை நான் எஸ்கேப் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு. சிமிலர் இஸ் த கேஸ் ஃபார் டபுள் கோட்ஸ். ஸோ இங்கே பாருங்க, ஸ்ட்ரிங் வித்தின் ட்ரிபிள் கோட்ஸ் டு டிஸ்பிளே ஸ்ட்ரிங் வித் சிங்கிள் கோட்ஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக ட்ரிபிள் கோட்ஸ் போயிட்டாங்க. அதனால உள்ள நீங்கள் டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்கப்பா. ஸோ இங்கே பாருங்க, ஒரு சிங்கிள் கோட்ஸில் ஆரம்பிக்கிறாங்க, சிங்கிள் கோட்ஸில் முடிக்கிறாங்க. உள்ளமே ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்குது, அதை எஸ்கேப் பண்ணுறதுக்காக ஸ்லாஷ் இது போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டபுள் கோட்ஸ். ஸோ உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா 2 டபுள் கோட்ஸ் இருக்குது. இந்த டபுள் கோட்ஸ் அவங்க பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்லாஷ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 2 டபுள் கோட்ஸ் அவுட்டர். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா நியூ லைனில் வராது, அந்த நியூ லைன் இக்னோர் ஆகிடும். டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா தான் சிங்கிள் ஸ்லாஷ் வரும். ஒரு கோட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு / கோட்டு / டபுள் கோட்ஸ். ஸோ /ஏன்றது ஒரு சின்ன ஆடியோ மாதிரி ப்ளே ஆகும் கம்ப்யூட்டரில். மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ் சப்போர்ட் ஆகாது. பேக்ஸ்பேஸ். ஸோ இப்போ ஹலோன்னு கொடுத்துட்டு இப்படி பேக்ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் கேரக்டர் மட்டும் டெலிட் ஆகிடும். ஹெல்லுன்றது அவுட்புட்டாக கிடைக்கும். எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபீட், சும்மா ஒரு பேஜ் பிரிண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். /என்னன்றது லைன் ஃபீட், நெக்ஸ்ட் லைனில் வரும். உங்களுக்கே தெரியும். கேரேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ
ஹலோ கேரியேஜ் ரிட்டர்ன் பாய்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஹலோக்கு பதிலாக பாய்னு அடிச்சுட்டு எனக்கு பாய்ன்றது தான் அவுட்புட்டாக வரும். லெஃப்ட்டில் உள்ளதை ரைட்டில் உள்ளதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸ்லாஷ் டி வந்து டேப் ஸ்பேஸ் விடும். ஸ்லாஷ் வினா வெர்டிக்கல் டேப் ஸ்பேஸ். இப்போ ஹலோ ஸ்லாஷ் பாய்னு இருந்துச்சுன்னா ஸ்லாஷ் வி ஃபஸ்ட்டு ஹலோன்னு வந்துடும். வெர்டிக்கல்னால நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு பாய்ன்றது இப்படி வரும். ஓகேவா? ஸோ ஸ்லாஷ் ஒவ்வொன்றா ஆக்டால் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்லாஷ் எக்ஸ் வரதுனால ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ டபுள் ஹெச்சை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பர்சன் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். இங்கே நம்ம என்ன பண்ணிப்போம், கர்லி பிராக்கெட் போட்டிருப்போம். ஸோ உள்ள ஸ்ட்ரிங் கோட்ஸில் கொடுத்த கர்லி பிராக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டாட் ஃபார்மேட் கொடுத்துட்டு ஏ கமா பின்னு கொடுத்துரும். ஏன்றது ஃபர்ஸ்ட் கர்லி பிராக்கெட், பின்றது செகண்ட் கர்லி பிராக்கெட். ஓகேவா? இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன், ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன் நம்ம பரவலாக யூஸ் பண்ணுவோம். இஸ் வெரி versatile and a powerful function used for formatting strings. The curly bracket or place holder. ஸோ சும்மா பிளேஸ் பிடிச்சி வைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ வரும். இப்போ வரைக்கும் நான் அதை பிளேஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். which gets replaced along with format function. ஸோ இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனால அது வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படுறோம். இப்போ ஏ பின்ற நம்1 நம்2 ரெண்டு நம்பர் வாங்குறான், அதை அடிஷன் பண்ணுறதை இப்படி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து பார்த்துடலாம். பிஃபோர் தட் இந்த லெசனில் நமக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது, போய்கிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ வீடியோ நம்ம வந்து போயிருக்கோம், டியூரேஷன் 1 hour கிராஸ் ஆகிட்டோம். பட் ஸ்டில் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லென் ஆஃப் எஸ்டிஆர் இப்போ கார்பரேஷன் இருக்குது, இதோட லென்த் பாருங்க. லென் ஆஃப் ஏனா லென்த் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க, 11. கேபிட்டலைஸ் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரை மட்டும் தான் கேபிட்டலைஸ் பண்ணும். சென்னையில் ஃபர்ஸ்ட் இப்போ உடனே உங்களுக்கு டவுட் வரும், இப்போ ஹலோ வேர்ல்டு இப்படி இருந்துச்சுன்னா டபிள்யூ வந்து இங்கே ஸ்மாலில் தான் கொடுக்குறேன். இப்படி இருந்துச்சுனாலுமே வெறும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல் பண்ணோம். ஹலோ வேர்ல்டு வந்து டபிள்யூ ஸ்மாலில் தான் இருக்கும். ஓகேவா? அப்படி இந்த ஹலோ ஹெச்சும் கேபிட்டல் வரணும், டபிள்யூவும் கேபிட்டல் வரணும்னா அதுக்கு ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் தான் டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இயும் கேபிட்டல் ஆக்கிட்டோம், டியும் கேபிட்டல் ஆக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஸோ இந்த சென்டர் வித் ஃபில் கேர்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சென்டர் வித் ஃபில் கேர் ஒன்றும் இல்லை. இப்போ வெல்கம்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. டாட் சென்டர் ஆஃப் 15 ஸ்டார்னா மொத்தம் எனக்கு டோட்டலாக 15 கேரக்டர் வரணும். வெல்கம்ன்றத நடுவில் இருக்கணும். அந்த பாக்கி உள்ளதுக்கு நீ வந்து இந்த ஸ்டார் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோ, அதுதான் நம்ம வந்து சொல்றோம். வெல்கம்ன்றது மொத்தம் எத்தனை கேரக்டர், 4 7 கேரக்டர் இருக்கு. ஸோ 15 வரதுக்கு இன்னும் 8 இருக்கு. அந்த 8 லெஃப்ட் சைடு 4 ஸ்டார், ரைட் சைடு 4 ஸ்டார் நான் வந்து போட்டுக்கிறேன். ரிட்டர்ன்ஸ் a string with the original string centered to the total of width column. இதான் width, 15 தான் width, and filled with fill care columns that do not have characters. ஸோ fill care வந்து இந்த ஸ்டார். ஸோ ஃபைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் இருக்கு, சப்ஸ்ட்ரிங்கு, ஸ்டார்ட், எண்டு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மேமல்ஸ்னு இருக்கிறதுல பாருங்க, நான் எஸ்டிஆர் டாட் ஃபைண்ட் இந்த ஸ்டார்ட்டும் எண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் கொடுக்காம கூட இருந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க மேமல்ஸ்ல எம்ஏன்றது இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க, 1 2 3 4 5 6. ஸோ எம்ஏ இருக்கா, எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் எடுத்துட்டு வரும். நல்லா நான் வச்சுக்கோங்க. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு சர்ச் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் இன் த கிவன் ஸ்ட்ரிங். அப்படி எதுவுமே கிடைக்கலனா, அப்படி இல்லைனா இட் ரிட்டர்ன்ஸ் -1 அந்த சப்ஸ்ட்ரிங் இல்லைனா. ஸோ இப்போ எம்ஏன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு 0லே கிடைச்சிருது. இப்போ எம்ஏ ஆஃப் 2, ஸோ 1 மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டார்ட். அப்படின்னா 2ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கும். 2ல இருந்தா ஸ்டார்ட் சர்ச்சே பண்ண ஆரம்பிக்கும். 2ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இதுல இருந்தா ஸ்ட்ரிங் இருக்கு, எம்ஏ இருக்கா, இருக்கு, 3ல இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல. இப்போ பாருங்க எண்டு வேல்யூவும் கொடுக்குறான் 2,4. இங்கேயுமே எண்டு வந்து எண்டு -1 தான். அப்போ 2,4னா 2,3 வரைக்கும் தான். இதுதான் என்னோட சர்ச் ஸ்பேஸே. ஸோ இங்க எம்ஏ இருக்கா, இல்ல, எம்ஏ இல்ல, அதனால -1 வந்துடும். இப்போ எம்ஏ ஆஃப் 2,5னா 2,4 வரைக்கும் பார்க்கலாம். அப்ப இது வரைக்கும் பார்த்துக்கலாம். பார்த்தா எம்ஏ இருக்கா, எம்ஏ ஃபுல்லா மேட்ச் ஆகுது. ஸோ 3ல இருக்கு. இதுதான் உங்களுடைய ஃபைண்ட். நெக்ஸ்ட் இஸ்ஆல்னம். இஸ்ஆல்னம் ஆல்னம்னா என்னது, ஆல்பபெட்டிக் நியூமரிக். ஸோ A to Z இருக்கலாம், ஸ்ட்ரிங்ல A to Z இருக்கலாம், அதே மாதிரி நம்பர் இருக்கலாம் 0 to 9. இது மட்டும் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ட்ரூ. இது தவிர வேற எதனா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். இப்போ சேவ் இடத்துல பாருங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் கூட இருக்கக்கூடாது, அதனால இது வந்து ஃபால்ஸ். சேவ் ஒன் எர்த். ஸோ இஸ் ஆல்னம் ஆல்பபெட்டிக்கும் இருக்கலாம், நம்பரும் இருக்கலாம். ஆல்பபெட்டிக்கும் இருக்கு, நம்பரும் இருக்கு. ஸோ ட்ரூ அதான் கொடுத்துருக்கோம். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் ஒன்லி லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட். It returns false if the string contains any special character. Is alpha, பேர்லே தெரியுது alphabet. So A to Z அப்படின்னா small a to small z. So இப்போ இங்க 1 2 3லாம் இருக்கு, அதனால இது வந்து false. இதுல வெறும் பாத்தீங்கன்னா letters மட்டும் தான் இருக்கு, அதனால இது வந்து true. Is digit. Is digitனா only digit மட்டும் தான் இருக்கும், 0 to 9.
ஸோ இங்கே ஃபுல்லாகவே கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸு. லோவர் என்ன பண்ணோம்னா லோவர் கேஸாக மாற்றி விட்ரும். சேவ் எர்த்துன்றது எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. நம்ம அதை லோவர்ன்ற ஃபங்க்ஷனில் போட்டோம்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் மாற்றி விட்டுரும். அதே மாதிரி அப்பருன்றது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கிறத கேபிட்டல் லெட்டராக மாற்றி விட்டுரும். ஆல்ரெடி அது வந்து கேபிட்டலில் தான் இருந்துச்சுன்னா கேபிட்டல்லே தான் இருக்கும். இங்கே வெல்கம் டபிள்யூ ஆல்ரெடி கேபிட்டலில் தான் இருக்குது. அது தவிர ஸ்மாலில் இருக்க எல்லாமே மாற்றி விட்டுரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் அப்பர் இஸ். இந்த இஸ்ன்னு நீங்க செக் பண்ணீங்கனாலே அது சும்மா செக் பண்ற மாதிரி தான். மோஸ்டா அப்படி இருந்துச்சுனாலே ட்ரூ ஃபால்ஸ்ன்றது மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும் அதனுடைய டைப். ஓகேவா? ஸோ இஸ் லோவர் எல்லாமே லோவர் கேஸ்ல இருந்துச்சுன்னா ட்ரூ. ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் இன் லோவர் கேஸ். ஸோ எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கு ட்ரூ. இஸ் அப்பர் எல்லாமே அப்பர் கேஸ்ல இருக்கா? இல்ல, எல்லாமே லோவர் கேஸ்ல தான் இருக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா லோவர் கேஸ்ல இருந்தாலும் ஃபால்ஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த மேல உள்ளதுல இப்படி இருக்குன்னு வைங்களேன், வெல்கம். ஸோ இங்க பாருங்க இஸ் லோவரா இது W கேபிட்டல்ல வந்துருச்சு, அதனால இங்க ஃபால்ஸ் தான். சின்ஸ் இங்க எல்லாமே வெல்கம்ல ஸ்மால் லெட்டர்ல இருக்கனால ட்ரூ. ஸோ இங்க எதுலையுமே கேபிட்டல்ல இல்லைன்னா ஒன்னு கேபிட்டல்ல இல்லைனாலுமே அது வந்து ஃபால்ஸ் தான். ஓகேவா? ஸோ டைட்டில் பார்த்தாச்சு. ஸ்வாப் கேஸ் வந்து அப்படியே உல்டாப்பா, பேரே அதனுடைய பேர் உல்டா. ஸ்மால்ல இருந்தா கேபிட்டல், கேபிட்டல்ல இருந்தா ஸ்மால். ஓகேவா? கவுண்ட், அதுக்கடுத்து ORD CHR. ஸோ ORD CHR நான் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். ORD வந்து ASCII வேல்யூ கண்டுபிடிக்கும் ஒரு கேரக்டருக்கு. CHRல ASCII வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கான கேரக்டர் கண்டுபிடிக்கும். இப்போ ORD ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏவோட ASCII வேல்யூ 65, ORD ஆஃப் பினா பியோட ASCII வேல்யூ 66. இப்போ 97 கொடுத்தீங்கன்னா 97ஓட ரெஸ்பெக்டிவ் கேரக்டர் A, 87ஓட ரெஸ்பெக்டிவ் கேரக்டர் W. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் A 65, ஸ்மால் A 97. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. அப்போ கேபிட்டல் பினா 66, கேபிட்டல் சினா 67, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லைக் வைஸ் ஸோ கேபிட்டல் W வந்து 87. ஓகேவா? அடுத்து கவுண்ட். கவுண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பிகினிங் இண்டெக்ஸ்ல எண்ட் இண்டெக்ஸ்ல எத்தனை வாட்டி வந்திருக்குது, அக்கரன்ஸ் எத்தனை அக்கரன்ஸ் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் அக்கர்ஸ் வித் இன் த கிவன் ஸ்டேஜ். ஸோ இந்த பிகினிங் எண்டு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் தான், அது ஆப்ஷனல் தான். அது கொடுக்கலன்னா ஃபுல்லாவே சர்ச் பண்ணிக்கும். சர்ச் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், அதாவது கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் டிஃபரெண்ட், அதான் கேஸ் சென்சிட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ராஜராஜா சோழால ராஜான்றது பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி வருது, இங்க ஸ்டார்ட்டும் கொடுக்கல எண்டும் கொடுக்கல, 2 வாட்டி வருது. சொன்னா ஆன்சர் 2. ஸோ STR1ல ஸ்மால் ஆர் எத்தனை வாட்டி வருது, ஸ்டார்ட்டும் கொடுக்கல எண்டும் கொடுக்கல, ஸோ ஒரு வாட்டி கூட வரல 0. கேபிட்டல் ஆர் எத்தனை வாட்டி வருது, 2 வாட்டி வருது. ஸ்மால் A எத்தனை வாட்டி வருது, 1 2 3 4 5 வாட்டி வருது, ஸோ 5. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச் ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்டெல்லாம் வந்து கொடுத்து, இப்போ ராஜராஜ சோழன்றதை நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவில் நம்ம கொடுக்கணும், அப்போதான் நமக்கு வந்து தெரியும். ஸோ நான் புரிகிற மாதிரி பெருசாக எழுதுறேன். ராஜராஜ சோழன். ஸோ இப்போ வேற கலர் எடுத்துக்கிறேன். இவன் 0 1 2 3 ஸ்பேஸ் 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, A ஆஃப் 0 to 5. 0 to 5னா 0 to 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். 0 to 4ல A எத்தனை வாட்டி இருக்கு, 0 to 4னா இந்த ஸ்பேஸ் வரைக்கும் வரும். 0 to 4ல எத்தனை வாட்டி வருது, A 2 வாட்டி வருது. அடுத்து வெறும் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கான், எண்ட் வேல்யூ எனக்கு கொடுக்கல. அப்படின்னா 11ல ஸ்டார்ட் பண்ணோம். 11ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து A எத்தனை வாட்டி வருது, 1 வாட்டி வருது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் உங்களுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இன்னு நாட் இன் தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஒரு ஸ்ட்ரிங் இன்னொரு ஸ்ட்ரிங்ல இருக்கா. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்ண சொல்றோம், ஒரு ஸ்கூல் நேம் எழுதுறாங்க, சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதார்பேட்னு கொடுக்குறாங்க. ஸோ அதுல சென்னை இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சென்னை இருக்குது, ஸோ அதனால ஃபவுண்டுன்னு வந்துடும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல சென்னை கொடுக்கல, அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர்னு கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சென்னை வந்து இல்ல. STR2ன்றது செகண்ட் ஸ்ட்ரிங், சென்னைன்றது இன் STR1. ஸோ சென்னைன்றது நம்ம இங்க கொடுக்குற இன்புட்ல இருக்கா, ஸோ செகண்ட் கொடுத்ததுல இல்ல, அதனால நாட் ஃபவுண்ட் வருது. ஓகே. அடுத்து ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம அது வந்து பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரிங் பேலிண்ட்ரோமா இல்லையான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேலிண்ட்ரோம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கான கோடிங் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரிங்கும் அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பேலிண்ட்ரோம். இப்போ மலையாளம்னு இருக்கு, மலையாளம், இது உங்களுடைய ஸ்ட்ரிங். இப்போ அதை தலைகீழ எழுதுங்களேன், MALAYALAM. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, ஸோ அப்போ இது வந்து பேலிண்ட்ரோம்.
ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் டாஸ்க் என்னன்னா ஸ்ட்ரிங் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும், அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும் ஒரு இஃப் கண்டிஷனில். இஃப் str ஈக்குவல் டு ஆர்இவி அப்படி இருந்துச்சுன்னா அது palindrome, இல்லைனா நாட் அ palindrome. ஓகேவா? ஸோ உங்கள் புக்கில் ஒரு அப்ரோச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ரோச் நம்ம வந்து போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப ஈஸி தான், டோன்ட் வெரி. நம்ம புக்கில் இருக்க மாதிரி தான் கோட் எழுதணும்னு இல்லை, நம்ம எப்படி வேணால் கோட் எழுதலாம். நான் உங்களுக்கு புக்கில் இருக்க மாதிரியே சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதை விட பெட்டராக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். str ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் வாங்க சொல்லி நம்ம வந்து இன்புட் வந்து வாங்கலாம். ஓகேவா? இப்போ அதனோட ரிவர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஆர்இவி எஸ்டிஆர்னு சும்மா ஒரு வேரியபிள் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை ஃபார் லூப்பில் வந்து போடுவேன். ஃபார் சிஹெச் இன் எஸ்டிஆர் அப்படின்னா என்ன பண்ணும், இப்போ எஸ்டிஆரில் நான் வந்து ஹலோன்னு கொடுத்தேன்னா இந்த ஃபார் லூப் எத்தனை வாட்டி ரன் ஆகும், 5 வாட்டி ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி ரன் ஆகும்போது ஹெச்ன்றது சிஹெச்ல ஸ்டோர் ஆகும், ஈன்றது பார்த்தோன்னா சிஹெச்ல ஸ்டோர் ஆகும், எல்ன்றது பார்த்தோன்னா சிஹெச்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் எழுதுறேன் ஆர்இவி எஸ்டிஆர் ஈக்குவல் டு, ஸோ நம்ம ரிவர்ஸில் பண்ணுறதுனால ஸோ இப்போ ஹெச் இங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அது எழுதிடுவேன். ரெண்டாவது வாட்டி புதுசாக வர்றது பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஆட் பண்ணணும். ஸோ புதுசாக வர ஒவ்வொரு கேரக்டரையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஆட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி எல்இஹெச்ன்றது ஆர்இவி எஸ்டிஆரில் இருக்குது. இப்போ புதுசாக என்ன இன்னொரு எல் வருது, அந்த இன்னொரு எல் என்னது சிபா சிஹெச். அப்போ அந்த சிஹெச்ன்றதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எழுதணும். ஸோ இது என்னது ஆல்ரெடி இருக்குது ஆர்இவி எஸ்டிஆர். ஸோ ஆர்இவி எஸ்டிஆரில் தான் ஒவ்வொன்றா போட்டு வரும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிஹெச் ப்ளஸ் ஆர்இவி எஸ்டிஆர் இதுதான் ஈக்குவேஷன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஆர்இவி எஸ்டிஆர். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்களேன் ஹலோக்கு எனக்கு ரிவர்ஸில் கிடச்சிருச்சு. புரியுதா? ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நான் இதை ட்ராவர்ஸ் பண்ணி காட்டுறேனே. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச் இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்கும், ஆர்இவி எஸ்டிஆர் ஈக்குவல் டு சிஹெச் என்னதுப்பா, சிஹெச்ல ஹெச் இருக்குது, ஹெச் ப்ளஸ் ஆர்இவி எஸ்டிஆர் என்னது ஒன்றுமே இல்லை. ஸோ ஹெச்சும் ஒன்றுமே இல்லாத சேர்த்தா என்னுடைய ஆன்சர் ஹெச் தான். ஸோ ஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஆர்இவி எஸ்டிஆரில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே ஹெச்ன்றது ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் எடுத்துகிட்டு வரும், சிஹெச் ஈன்றது எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது இ ப்ளஸ் ஆல்ரெடி ஆர்இவி எஸ்டிஆரில் என்ன இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ இ ப்ளஸ் ஹெச் என்னது ஹெச். ஸோ புரியுதா? அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸில் வருதா? ஸோ அதான் நான் வந்து சொன்னேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ரிவர்ஸில் பண்ணுறதுனால நம்ம சிஹெச் தான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணிடலாம். ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துடலாமா யூசருக்கு, ரிவர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஆர்இவி எஸ்டிஆர். ஐ திங்க் இதுதான் ஈஸியான மெத்தட். உங்கள் புக்கில் கொடுத்த மெத்தட் இப்போ நம்ம போடலை. இஃப் எஸ்டிஆர் ஈக்குவல் டு, என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தட் தான் திங்க் பண்ணுது. இப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட் palindrome, இல்லைன்னா பிரிண்ட் நாட் அ palindrome. வெரி சிம்பிள். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது மலையாளம் கொடுத்து என்டர் அடிக்கிறேன், எனக்கு palindromeனு வந்துருச்சு. அதுக்கடுத்து சும்மா ஹலோன்னு கொடுக்குறேன், ஹலோ வந்து நாட் அ palindrome. உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க நான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ இல் டேக் சம் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த எக்ஸாம்பிள் எழுதலாமா சார் இப்போ நம்ம எழுதுன மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஆஸ் லாங் அஸ் உங்களுடைய அவுட்புட் கரெக்டாக இருக்க வரைக்கும். ஸோ STR1 யூசர் கிட்ட வாங்குறாங்க, STR2 ஒரு எம்டி ஸ்ட்ரிங் தான் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ ஹலோன்னு இருந்துச்சுன்னா அதை ரிவர்ஸில் எழுதணும்னா இது -1, இது -2, -3, -4. ஸோ அதனால் ஒரு இண்டெக்ஸ் இதை ட்ராக் பண்ணுறதுக்காக இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 வச்சுக்கிறாங்க. அப்படி பண்ணுறாங்க. ஸோ அப்படியுமே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் வேஸ். ஸோ லெட் மீ நோ எந்த வே ஈஸியாக இருக்குன்னு. இங்கே ஐன்றது சும்மா டம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஏன் ஐ டம்மியாக வச்சுருக்காங்கன்னா STRல எத்தனை லெட்டர் வருதோ அத்தனை வாட்டி வந்து உங்களோட லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் வந்து -1. ஏன் -1? நம்ம ரிவர்ஸில் பண்ணுறதுனால. REV ST இந்த வாட்டி நம்ம ஃபார்வர்டில் தான் பண்ணணும். ஸோ புதுசாக வர ரைட் ஹேண்ட் சைடு தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறதே ரைட்லேருந்து தான் வரும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணும்போது ரிவர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம புதுசாக வர எல்லாமே ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டோன்ட் வரி. REV STR ஆல்ரெடி இருக்கிறது கூட STR ஆஃப்
என்னுடைய இண்டெக்ஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டி முடிஞ்சோடனே இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் -1. ஸோ இதுவுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஹலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா அறிவி STR பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது கூட பார்த்தீங்கன்னா STR ஆஃப் -1. STR ஆஃப் -1 என்னது? இப்போ உங்கள் ஸ்ட்ரிங் ஹலோன்னு இருந்துச்சுன்னா -1 ஓ தானே. ஸோ ஒன்றுமே இல்லாததோட ஓ சேர்ந்துச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் ஓ. ஸோ இப்போ ஆர்இவியில் உனக்கு ஓன்னு இருக்குது, நாட் 0 ஓ. அடுத்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று ஆட் மைனஸ் பண்ணால் -2 ஆகிடும். ஸோ இப்போ பாருங்க ஆர்இவி STR ஆல்ரெடி என்ன இருக்குது? ஓ இருக்குது. அது கூட STR ஆஃப் -2. STR ஆஃப் -2னா எல். ஸோ இப்போ பாருங்க நம்ம ஓஎல்னு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் எடுத்தாச்சு. ஸோ சிமிலர்லி இப்படி ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் போது LEHன்னு நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ பிரிண்டிங்லமே கூட பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து ஒரு லாஜிக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. நான் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, நம்ம பிளேஸ் ஹோல்டராக வச்சுப்போம் சிங்கிள் கோட்ஸ்குள்ள, அதை டாட் ஃபார்மேட் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோன்னு அதான் பண்ணியிருக்காங்க இங்கே. சும்மா ஜஸ்ட் யூசருக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஸ்லாஷன் ஏன் கொடுக்குறாங்கன்னா த கிவன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு இது வரைக்கும் பிரிண்ட் ஆனோன்னு நெக்ஸ்ட் லைனில் த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ்னு வரணும். அதுக்காக இங்கே ஸ்லாஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுனாலும் கம்ப்ளீட்லி ஃபைன். அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ண அந்த இஃபெல்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லாஜிக் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனா நான் ஃபஸ்ட்டு ஒரு லாஜிக் எழுதுனால அது எழுதுறதுனா கூட எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் நம்ம ரிப்பீட்டேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ வெல்லுன்னு ஒன்று இருக்குது. வெல் *3ன்னு கொடுத்தா என்ன வரும்? வெல் வந்து 3 வாட்டி வரும். ஓகேவா? இப்போ அந்த ஒரு ஐடியாவை வந்து பேஸாக வச்சு இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் எல்லாமே எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறோன்றதை நான் சும்மா இப்படி ரஃபாக எழுதிக்கிறேன். இதான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? மொத்தம் 5 ரோ இருக்குது. ஸோ ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப், ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு ஸ்டார் வரணும். ஸோ அதனால் 1ல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எது வரைக்கும் முடியணும்? நான் 6 கொடுக்கணும், ஏன்னா எண்டு -1 எடுத்துக்கும். ரேஞ்ச் கான்செப்ட்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். பிரிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த ஸ்டாருன்றத I டைம்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி ஐயோட வேல்யூ 1 இருக்குமா, அப்போ இந்த ஸ்டாருன்றதை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணால் போதும். செகண்ட் வாட்டி ஐயோட வேல்யூ 2 இருக்குமா, அப்போ ஸ்டாரை 2 வாட்டி ரிப்பீட் பண்ணால் போதும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு அந்த பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ அகைன் உங்கள் புக்கில் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி மேக்ஸ் சென்ஸ் வைல் லூப் அவங்க யூஸ் பண்ணுறதுமே கூட. ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்டாரை இங்கே கொட்டேஷனில் கொடுக்காம டேரெக்டாக கொடுக்காம அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா STRன்னு ஒரு வேரியபிள் அதை போட்டிருக்காங்க. ஸோ எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ ஈவன் அப்படி பண்ணால் கூட நம்மளோட இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகும். இப்போ இதே ஃபார் லூப்பை நம்ம வைல் லூப்பாக மாற்றலாமா? ஸோ ஐயோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கணும், 5 வாட்டி வரணுன்றதுனால வைல் I less than or equal to 5. ஸோ ஒரு வாட்டி முடியும் போதும் என்னோட I வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு அதே பேட்டர்ன் வந்துச்சு. ஸோ இதான் அவங்க புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 3வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை வவல் எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குதுன்றதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. இது நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா யூசர் தன் இன்புட் வாங்கிக்கலாம். என்டர் அ ஸ்ட்ரிங். ஸோ யூசர் என்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிளில் சும்மா போட்டு வச்சுக்கிறேன் பக்கத்தில். வவல்ஸ் ஈக்குவல் டு AEIOU. நீ கேபிட்டல் என்டர் பண்ணாலும் AEIOU தான். கான்சனன்ட்ஸ்னா என்ன, வவல்ஸ்னா என்ன நான் சொல்லிடுறேன். மொத்தம் இங்கிலீஷ் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 26 ஆல்ஃபாபெட் இருக்குது. ஸோ 26 ஆல்ஃபாபெட்டில் AEIOU வவல்னா பாக்கி எத்தனை இருக்குது? 21 இருக்குது. அந்த பாக்கி உள்ள 21மே பார்த்தோன்னா உன்னுடைய கான்சனன்ட்ஸ் தான். ஸோ இப்போ நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஃபார் I in STR இப்படி கொடுக்கும் போது என்ன வரும்? STRல இருக்க ஒவ்வொரு இதுவும் இப்போ நம்ம ஹலோனே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ன்றது ஐயில் போய் விழுகும், அடுத்து ஈன்றது ஐயில் போய் ஸ்டோர் ஆகும், அடுத்து எல்ன்றது ஐயில் போய் ஸ்டோர் ஆகும். இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஐயில் ஸ்டோர் ஆகிட்டே போகும். இப்போ நான் செக் பண்ணுவேன் என்னோட I இன் வவல்ஸ். ஸோ இது வந்து ஒரு இஃப் கண்டிஷன். அப்படி நான் செக் பண்ணுறேன்ல, அப்படி இருந்துச்சுன்னா நான் 2 வேரியபிள் வச்சுக்கிறேன். வவலுக்கு ஒரு வேரியபிள், கான்சனன்ட்க்கு ஒரு வேரியபிள். இல்லைனா நீங்கள் அதை ஒரே லைனில் கூட டிக்ளேர் பண்ணலாம். இப்படி பண்ணலாம். B, C ஈக்குவல் டு 0,0. ஐ திங்க் உங்கள் புக்கில் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இருந்துச்சுன்னா வவலில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எல்இஃப் யூஸ் பண்ணி இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணலாம். இப்போ வவல்ஸ் இப்போ இங்கே எனக்கு பாருங்கள், இப்போ ஈன்னு வரும்போது
எனக்கு இங்கேயே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்போ கீழே இருக்கிறது பார்க்காது. சப்போஸ் இங்கே ஹெச்ன்றதை இப்போ நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஐயோட வேல்யூ ஹெச்சா, ஹெச்ன்றது வவல்ஸில் இருக்கா இல்லை, இதில் இல்லைன்னொன்னே எனக்கு இது செக் பண்ணும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். எதுக்கு நம்ம கண்டிஷன் கொடுக்குறோன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இஃப் என்னுடைய நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இஸ் ஆல்ஃபா ஆஃப் ஐ சம்திங் அப்படிதான் உங்க புக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ டாட் இஸ் ஆல்ஃபா, ஓகே சாரி மை பேட். ஸோ ஐன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் தான். ஐ டாட் இஸ் ஆல்ஃபா. இஸ் ஆல்ஃபானா மீனிங் என்னன்னா ஆல்ஃபாபெட்டான்றதை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபாபெட்னா ஏலேருந்து Z வரைக்கும் இருக்க எது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ வவ்வலோ இதில் மாட்டுமே சார்ன்னு கேட்டிங்கன்னா வவ்வலை நான் மேலேயே ஹேண்டில் பண்ணிட்டேன். ஸோ அது அந்த கேரக்டர் வவ்வலா இருந்துச்சுன்னா மேலேயே முடிஞ்சு போயிடும், கீழே வராது. அது வவ்வலா இல்லாத பட்சத்தில் தான் கீழே வரும். ஸோ கீழே வரும்போது கான்சனன்ட் ஈக்குவல் டு கான்சனன்ட் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் print vowels equal to v consonants equal to cன்றதை நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள், என்டர் ஸ்ட்ரிங் ஹலோ கொடுக்கும் போது ரெண்டு வவல் இருக்குது. இ ஒரு வவல், ஓ ஒரு வவல், 3 கான்சனன்ட் இருக்குது. இப்போ நம்ம ஏன் இந்த கண்டிஷன் போட்டோன்றதை நான் வந்து இப்போ உங்களுக்கு விவரிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சும்மா ஹலோ பக்கத்தில் @@ன்னு 2 எக்ஸ்ட்ராவாக 2 போடுறேன். அதுவுமே ஒரு கேரக்டர் தான். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். எனக்கு பாருங்கள் ஸ்டில் எனக்கு 2 வவல் 2 கான்சனன்ட்ஸ். இந்த @@ வரும்போது ஸ்கிப் ஆகிடும். அதுக்காக தான் இந்த இஸ் ஆல்ஃபா. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே நம்ம எல்ஸ் மட்டும் நம்ம போட்டிருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இப்படி டேரெக்டாக எல்ஸ் போட்டுற வேண்டியது தானேப்பா, வவல்ஸ் இல்லாத எல்லாமே கான்சனன்ட் தானேன்னு. அப்படி பண்ணால் இந்த @@யும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், அது அல்ஃபாபெட்டாக தான் இருக்கணும். வவ்வல் ஆச்சுன்னா மேலேயே ட்ராக் ஆகிடும். அதனால வவ்வல் லெட்டர் இந்த எல்லிஃப்க்கு வரதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா, எதர் இஃப் இல்லை எல்லிஃப் எதனா ஒன்று தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது அவங்க ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ABCD சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு நான் சொல்கிறேன். ABCD சீரீஸ்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு இருக்குது, 8ன்னு இருக்குது. ஸோ இங்கே STR1ல இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த 8 சேர்க்கணும். A கூட 8 சேர்க்கணும். ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். B கூட 8 சேர்க்கணும். C கூட 8 சேர்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் போட்டுப்பேன். ஃபார் I in STR1. இப்படி பண்ணனா என்ன ஆகும், ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஐயில் விழுகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த I கூட இந்த STR2 சேர்த்துட்டனாலே போதும். print of எனக்கு ஒரே லைனில் வரணுன்றனால end equal to /t அதான் கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள். இதுக்கு நம்ம வந்து ஐடியில் போய் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன இங்கே பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் பண்ணிடுறாங்க இங்கேருந்து வர ஒவ்வொரு ஐயும் இந்த STR2 கூட. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் வவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஹலோன்னு நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் என்னவா வரணும், HLL மட்டும்தான் வரணும். இந்த வவல்ஸை நம்ம எடுத்துடுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னா, அதுக்காக ஒரு இன்னொரு ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொரு ஸ்ட்ரிங்கில் வவல்ஸ் இல்லாத லெட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. வவல்ஸ் இல்லாத லெட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. இதுவுமே நான் பண்ணியே காமிச்சிடுறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சதுனால இந்நேரம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்காமலே உங்களால் போட முடியும். இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷனில் போடுறாங்க. ஃபங்க்ஷன் 7th சாப்டர்லேயே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். STR equal to input of enter a string அப்படின்னு நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் நம்ம என்டர் பண்ணிடுவோம். அந்த ஸ்ட்ரிங்கை ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் என்னவா வேணால் வச்சுக்கலாம். உங்கள் புக்கில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை. எப்படி வேரியபிள் நேம் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் நான் சொன்னால், ஃபங்க்ஷன் நேமும் என்ன வேணால் வச்சுக்கலாம். ரிமூவ் வவல்ஸ் ஆஃப் STRன்றதை நான் கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனே நமக்கு இல்லை. அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா, டெஃப் ரிமூவ் வவல்ஸ் ஆஃப் STRல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு இன்னொரு ஸ்ட்ரிங் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். temp STR equal to இந்த ஸ்ட்ரிங்கில் நான் எப்போ வேல்யூ போடுவேன்னா, ஃபார் லூப்பை ஃபஸ்ட்டு ட்ராவர்ஸ் பண்ணுங்க. ஃபார் I in STR. இங்கே அதே மாதிரி ஐ தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன வேணால் வச்சுக்கலாம். STRன்றது ஒரு ஸ்ட்ரிங், அதுலேருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸாக தான் வரப்போகுது. CH கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபார் CH in STR if உன்னோட CH அதில் இருக்கக்கூடாது. எதில் இருக்கக்கூடாது, AEIOU AEIOU. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக ஒரு வேரியபிள் போட்டு கூட போட்டுக்கலாம். உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் கேஸில் பாருங்கள், இந்த கேஸில் செப்பரேட்டாக ஒரு வேரியபிளில் போட்டு இங்கே கம்பேர் பண்ணுறாங்க.
ஸோ இங்கே கூட இன் போட்டு டேரெக்டாக இதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ தான். ஓகேவா? இருந்துச்சுன்னா நான் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். டெம்ப் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு டெம்ப் ஸ்ட்ரிங் ப்ளஸ் என்னுடைய சிஹெச், இங்கே ஒரு கோலன் வைக்கிறேன். இப்போ நான் என்னோட ஃபார் லூப்க்கு வெளியே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் ஆஃப்டர் ரிமூவிங் வவல்ஸ் டெம்ப் str. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள், ஹலோன்னு கொடுத்தனா HLL தான் வருது. ஸோ உங்கள் புக்கில் இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம நாட் இன் டைரக்டா யூஸ் பண்ணிட்டோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா இன் யூஸ் பண்ணி பண்றாங்க. இன் சப்போஸ் உங்களுடைய ஐ பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வவ்வலா இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ணாத, அதுக்காக பாஸ். பாஸோட மீனிங் என்ன? எதுவுமே பண்ணாத. சும்மா நான் ஒரு வச்சிருக்கேன், இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன். இப்படி வந்துச்சுன்னா எதுவுமே பண்ணாத, அப்படி இல்லைன்னா நீ அதை வவ்வலா நீ வந்து எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க இப்படி போடுறதுனா கூட போடலாம், இல்லைன்னா நம்ம போட்ட மாதிரி கூட நீங்க வந்து போடலாம். ஸோ எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின், ப்ரோக்ராம் தட் கவுண்ட்ஸ் த ஆக்கரன்சஸ் ஆஃப் அ கேரக்டர் இன் அ ஸ்ட்ரிங். ஸோ இது எப்படி நம்ம இன்புட் வாங்குறோம்னா, இன்புட் அவுட்புட் நான் வந்து கிளியரா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து இப்போ ஐ ஹேவ் அ ஸ்ட்ரிங் கால் சரண்யா. இப்போ இந்த சரண்யால ஏன்ற அந்த ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம யூசர் கிட்ட இருந்து என்னென்ன இன்புட் வாங்கணும்? ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கணும். ஸோ அதனால தான் என்டர் ஸ்ட்ரிங்ன்றது ஒரு இன்புட் வாங்குறாங்க, ஃபர்ஸ்ட் இன்புட். செகண்ட் இன்புட், என்ன கேரக்டர் யூசர் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் இங்கே ஏ எத்தனை வாட்டி வந்திருக்கணும் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏ எத்தனை வாட்டி வந்திருக்கு? 3 வாட்டி வந்திருக்கு. ஸோ அதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இங்கே சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் பாருங்களேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ஏ எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு வாட்டி இருக்கு, இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு, இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு. இந்த இ சேர்க்கக்கூடாது சார், ஏன்னா நம்ம இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் இ தான் நம்ம வந்து கொடுக்குறோம். கேபிட்டல் லெட்டர் இ கொடுத்துருந்தீங்கன்னா 1 தான் வந்திருக்கும். ஓகேவா? இங்கே சரண்யால ஸ்மால் ஏ கொடுத்துருக்கோம். ஸோ 3. ஸோ இதுதான் வந்து கொஷின். ஸோ புக்கில் பார்க்க கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு கிளியராக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, நான் இதை எடுத்துடுறேன். இல்லை நம்ம இதிலே மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரோக்ராம். இதை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஸோ என்னோட ஸ்ட்ரிங் வாங்கிட்டு இன்னொரு இன்புட்டும் நான் வாங்க போகிறேன். CH ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் அ கேரக்டர். என்ன கேரக்டர் சர்ச் பண்ணணும்னு நான் வாங்குறேன். இப்போ நம்ம கவுண்ட் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் வெறும் கவுண்ட்டுன்னு மாற்றிக்கிறேன் என்னோட ஃபங்க்ஷன் நேமை. ஸோ இதையும் கவுண்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 இது பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங்கும் பாஸ் பண்ணணும், என்ன கேரக்டர் நம்ம சர்ச் பண்ணுறோன்றதும் பாஸ் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கவுண்ட்ல சீன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். உள்ள என்ன வேரியபிள் நேம் வேணா வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக அது 0. நான் ஒவ்வொரு வாட்டி சரண்யால ஏவை பார்க்க நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி ஏ வரும்போது சியோட வேல்யூ 1, செகண்ட் வாட்டி ஏ வரும்போது சியோட வேல்யூ 2, தேர்ட் வாட்டி ஏ வரும்போது சியோட வேல்யூ 3. ஸோ கடைசியாக அந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாக முடிச்சோன்னே சியோட வேல்யூ என்ன இருக்கோ அத்தனை வாட்டி ஏ வந்து வந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஃபார் ஐ இன் str. ஸோ ஐ தான் வைக்கணுமா? எப்படி வேணா வச்சுக்கலாம், நீங்கள் சிஹெச் கூட வச்சுக்கலாம். டைப்பிங் ஐ ஒர்க்ஸ் வெல். ஐன்றது என்னப்பா? ஒவ்வொரு பர்டிகுலர் கேரக்டர். நான் உங்களுக்கு அடிக்கடி இது எழுதுறது எதுக்குன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகேவா? இதான் என்னோட ஸ்ட்ரிங்னா STRல ஃபர்ஸ்ட் ஐக்கு என்ன போகும்? எஸ்ன்றது போய் விழுகும். ஸோ அடுத்த ஐக்கு என்ன போகும்? ஏன்றது போய் விழுகும். ஸோ எத்தனை வாட்டி ரன் ஆகும்? சரண்யால எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டி ரன் ஆகும். ஸோ இஃப் என்னுடைய அந்த ஐன்ற அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னோட சிஹெச்சா இருந்துச்சுன்னா, சிஹெச் தான் யூசர் கொடுத்த கேரக்டர். ஸோ யூசர் இங்க என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க? இந்த இன்புட் தான் யூசர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்றது பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அந்த வர ஐன்றது பார்த்தோன்னா சிஹெச் ஆச்சுன்னா, அதாவது ஏவா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட சிஐ இன்க்ரீஸ் பண்ணுவேன். சி ஈக்குவல் டு சி. இந்த சி ஈக்குவல் டு சி பிளஸ் 1 சி பிளஸ் ஈக்குவல் டு 1 கூட எழுதலாம். ஸோ ரெண்டுமே சேம் தான். நான் உங்களுக்கு 5th லெசனில் ஆப்ரேட்டர் படிக்கும்போது காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ன்ற டாப்பிக்கில் கற்றுக் கொடுத்துருந்தேன். ஓகேவா? சி ஈக்குவல் டு சி பிளஸ் 1. ஸோ வெரி சிம்பிள், அவ்வளோதான். ஃபார் லூப் வெளியே வந்துட்டு number of occurrences equal to c. இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு number of occurrences equal to 3 வந்துச்சு. உங்க புக்ல கொடுத்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க? given character occurs dash times in the string, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? பண்ணிடலாமா? அதே மாதிரி the given character, என்ன கேரக்டர்னு நான் வந்து ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் அதுக்கு இடத்த மட்டும் ஒதுக்கி வச்சுக்கேன். occurs
அந்த கவுண்ட்டுக்கு போட்டிருக்கேன் டைம்ஸ் இன் a string. ஓகேவா? கமா வைக்கக்கூடாது, டாட் வைக்கணும் இந்த இடத்துல. டாட் ஃபார்மேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்க்கு என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்க்கு CH, செகண்ட் பிராக்கெட்ஸ்க்கு C. ஓகேவா? என்டர் ஸ்ட்ரிங், சாரி நம்ம எக்ஸாம்பிள் விட்டு ரிவீட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ புக்கில் இருக்க மாதிரி வந்துச்சா? இது சில டைம் எப்படி கூட நீங்கள் போடலாம். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். %s இங்கே வந்து இன்டீஜர்ன்றதுனால %d. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல % யூஸ் பண்ணிக்கணும், இந்த இடத்துல எதுவுமே தேவையில்லை. ஈவன் திஸ் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரியே உங்கள் புக்கில் ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக 8th லெசனில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெசனு. ஸோ நம்ம ஜஸ்ட் சும்மா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்த்துக்கலாம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் எப்போவுமே ஒரு லெசன் படிக்கும்போது படிச்சுக்கோங்க. நம்ம 1 மார்க்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். ஸ்ட்ரிங் வந்து ஒரு டேட்டா டைப், ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் வேல்யூ அலோகேட் பண்ணிடும் ஒவ்வொரு கேரக்டருக்கும். இண்டெக்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். அந்த சப்ஸ்கிரிப்ட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்லைஸுன்றதோட டெஃபினேஷனு. இந்த தேர்ட் ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்குறோம்ல ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில், ஸ்டார்ட்டு எண்டு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் ஆர்குமெண்ட்டோட பேர் ஸ்ட்ரைடுன்னு சொல்லுவாங்க. எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து பேக்ஸ்லாஷ் போட்டு எழுதுவோம், அது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வெரி வெரி வெர்சடைல்னா பவர்ஃபுல், அது நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். அண்ட் யூஸ்டு ஃபார் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இன்னும் டிட்டர்மைன் வெதர் a string is present in another string or not. அந்த சென்னை எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் நம்ம, சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சென்னை இருக்கான்னு சொல்லிட்டு. இதுதான் உங்களுடைய 8th லெசன். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான லெசன். இதில் இம்பார்ட்டண்டான ஏரியாஸ் என்ன ஏரியாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரிங்கோட இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் நீங்கள் ஃபார்மேட் ஃபங்க்ஷன்லாம் கிளியராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8th லெசன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி A to Z லெசனும் டீச் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் புக் பேக்கில் இருக்க ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் டீச் பண்ணியிருக்கேன். எல்லா 2 மார்க்கையும் சேர்த்து ஒரு வீடியோ, எல்லா 3 மார்க்கையும் சேர்த்து ஒரு வீடியோ, ஒவ்வொரு 5 மார்க்கும் ஒரு வீடியோ. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 16 லெசனுமே நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். கம்பல்சரி கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.